पदे राम 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 श्री राम नाम संग राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पदे हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमणि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरिष्ठ सुखशौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। नमो विष्णुपदाय कृष्णभस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दृशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீ அப்பத்தியான சீதாராமனுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சவண யஜ்ஞத்தில் நாம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுனுடைய சரித்திரத்தை ஸ்ரீ பிரபுபாதாவால் பாகவதத்தின் முன்னுரையாக சொல்லப்பட்ட அந்த சைதன்ய சரிதாமிரத்தினுடைய சுருக்கத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். அதாவது சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் விவாதம் ஏற்படுகிறது சைதன்ய மகாபிரபுவுக்கும் சார்வபௌம பட்டாச்சாரியருக்கும். அதாவது வேதாந்த கருத்துக்களை அவர் முன்மொழிவதும் அதை ஏற்க மறுப்பதும் சைதன்ய மகாபிரபு. ஆனால் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் வேதாந்த பாடங்களை. அதை நாம் பார்க்கலாம் அப்படியே. ஆனால் தன்னை ஒரு முட்டாள் போல் காண்பித்து கொண்டாராம். யார் சைதன்ய மகாபிரபு பாருங்கள். பட்டாச்சாரியரின் முன் பகவான் தம்மை ஒரு முட்டாள் ஏற்கனவே நம்ம படித்து விட்டுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாகவத்தில் போய் பாருங்கள். கடைசியில் இதோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். நம்ம அதிலிருந்து அப்படியே தொடங்குகிறோம். பாருங்கள் என்ன நடக்குது பார்க்கலாம். பட்டாச்சாரியரின் முன் பகவான் தம்மை ஒரு முட்டாள் மாணவனைப் போல் காட்டிக்கொண்டார். மேலும் வேதாந்தத்தை கற்பது ஒரு சன்னியாசியின் கடமை என்று பட்டாச்சாரியர் நினைத்ததால் அவரிடமிருந்து அதை கேட்பது போல் பகவான் பாவனை செய்தார். யார்? சைதன்ய மகாபிரபு. யார்? சைதன்ய மகாபிரபு வேறல்ல, பகவான் வேறல்ல. கிருஷ்ணர் தான் சைதன்ய மகாபிரபுவும் வந்திருக்கார் ராதா பாவத்தோடு. ஆனால் பகவான் அவரது சொற்பொழிவுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. சங்கர சம்பிரதாயத்தையோ அல்லது வேறெந்த சம்பிரதாயத்தையோ சேர்ந்த வேதாந்திகள் ஸ்ரீல வியாசதேவரின் உபதேசங்களை பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் எந்திரம் போல் வேதம் பயிலும் பெயரளவே ஆன வேதாந்திகளே என்பது இதன் மூலம் பகவான் சுட்டி காட்டினார். அந்த உன்னத அறிவை பற்றி அவர்கள் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. வேதாந்த சூத்திரத்தை எழுதியவரே அதற்கான விளக்கத்தையும் ஸ்ரீமத் பாகவதம் எனும் நூலில் அளித்துள்ளார். பாகவத அறிவை பெறாதவரால் வேதாந்தத்தை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. பட்டாச்சாரியார் மிகவும் கற்றறிந்த பண்டிதர் என்பதால் பிரபலமான வேதாந்திகளை பற்றிய பகவானின் கேலி பேச்சை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே புரியாத கருத்துக்களை பற்றி பகவான் ஏன் கேள்வி எழுப்பவில்லை என்று அவர் வினவினார். 7 நாட்களும் அவர் தொடர்ந்து மௌனம் சாதித்ததன் நோக்கத்தை பட்டாச்சாரியார் புரிந்து கொண்டார். பகவானுடைய மனதில் வேறுபட்ட கருத்து இருந்ததையே இது தெளிவாக காட்டியது. எனவேதான் அவரது மனக்கருத்தை கூறும்படி பட்டாச்சாரியார் அவரை வேண்டிக் கொண்டார். இதை கேட்டதும் பகவான் பின்வருமாறு பேசினார். அன்புள்ள ஆசிரியரே, வேதாந்த சூத்திரத்தை சேர்ந்த ஜென்மாதி அஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத் மற்றும் அதாது பிரம்ம ஜிக்ஞாசா போன்ற சூத்திரங்களின் பொருளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உங்களுடைய சொந்த வழியில் அதை நீங்கள் விளக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஜென்மாதி அஸ்ய யதஹ சாஸ்திரயோனித்வாத்து மற்றும் அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா போன்ற சூத்திரங்களின் பொருளை, அந்த வேதாந்த சூத்திரங்களின் பொருளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உங்களுடைய சொந்த வழியில் அதை நீங்கள் விளக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. சூத்திரங்களின் நோக்கம் அந்த சூத்திரங்களிலே விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் உங்களுடைய விளக்கம் அவற்றை வேறு விஷயத்தில் மூடி மறைத்து விடுகிறது. சூத்திரங்களின் நேரடியான பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் வேண்டுமென்றே உங்களுடைய சொந்த மறைமுகமான விளக்கங்களை தருகிறீர்கள்.
இவ்வாறு வேதாந்த சூத்திரத்தை தங்களுடைய சொந்த நோக்கங்களுக்காக எல்லைக்குட்பட்ட தங்களுடைய சிந்தனை சக்திக்கேற்ப புதுமையாக விளக்க முற்படும் எல்லா வேதாந்திகளையும் பகவான் சாடினார். வேதாந்த சூத்திரத்தை போன்ற உண்மையான சாஸ்திரங்களின் மீதான இத்தகைய மறைமுகமான கருத்துரைகளை பகவான் இங்கு கண்டிக்கிறார். பகவான் தொடர்ந்து கூறினார், ஸ்ரீல வியாசதேவர் உபனிஷதங்களில் உள்ள மந்திரங்களின் நேரடியான பொருளை வேதாந்த சூத்திரத்தில் சுருக்கி கூறியுள்ளார். துரதிருஷ்டவசமாக அவற்றின் நேரடியான பொருளை நீங்கள் ஏற்க மறுக்கிறீர்கள். அவற்றை நீங்கள் வேறொரு மறைமுகமான வழியில் விளக்குகிறீர்கள். வேதங்களின் அதிகாரம் எதிர்க்கப்பட முடியாததும் சந்தேகத்திற்கு இடமில்லாததும் ஆகும். மேலும் வேதங்களில் உள்ளதை எல்லாம் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் வேதங்களின் அதிகாரத்தை ஒருவன் மீறியவனாவான். சங்கும் பசுவின் சாணமும் இரு ஜீவன்களின் எலும்பும் மலமும் ஆகும். ஆனால் அவை தூய்மையானவை என்று வேதங்கள் கூறுவதால் சங்கு எலும்பு, இல்லை ஒரு ஜீவனுடைய எலும்பு. சாணம் ஒரு பசுவினுடைய மலம். ஆனால் அது தூய்மையானது என்று வேதங்கள் ஏற்றுக்கொள்வது, அது மலமானாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை ஆனால் தூய்மையானவை என்று வேதங்கள் கூறுவதால் வேதங்களின் அடிப்படையில் மக்களும் அவற்றை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது வேதங்களின் அதிகாரத்தை மீறி ஒருவன் குறையுடைய தனது கருத்துக்களை நிலைநாட்ட முடியாது என்பதே இதன் கருத்தாகும். வேத கட்டளைகளை உள்ளபடி பின்பற்ற வேண்டும். பௌதிக விளக்கங்களுக்கு இதில் இடமில்லை. பெயரளவில் மட்டுமே வேத கட்டளைகளை பின்பற்றுபவர்கள் அவற்றிற்கு தங்களுடைய சொந்த விளக்கங்களை தந்து வேதம் எனும் ஒரே மதத்தில் வெவ்வேறு குழுக்களையும் பிரிவுகளையும் உண்டாக்குகின்றனர். பகவான் புத்தர் நேரடியாக வேதங்களின் அதிகாரத்தை மறுத்து தனது சொந்த மதத்தை ஸ்தாபித்தார். இந்த ஒரே காரணத்தினால்தான் வேதங்களை உறுதியாக பின்பற்றுபவர்கள் புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் வேதங்களை பின்பற்றுபவர்கள் என்ற பெயரில் அவற்றை ஒழுங்காக பின்பற்றாதவர்கள் புத்த மதத்தினரை விட அதிக தீங்கிழைப்பவர்களாக உள்ளனர். புத்த மதத்தினர் வேதங்களை நேரடியாக மறுக்கும் துணிவு கொண்டுள்ளனர். ஆனால் பெயரளவில் மட்டுமே வேதங்களை பின்பற்றுபவர்களுக்கு வேதங்களை மறுக்க துணியவில்லை. ஆயினும் வேதங்களின் பெயரால் எல்லா வேத கட்டளைகளையும் அவர்கள் மீறுபவர்களாக உள்ளனர். இதை பகவான் சைதன்யர் வன்மையாக கண்டிக்கிறார். இது தொடர்பாக பகவான் அளித்த சங்கு மற்றும் பசுவின் சாணம் ஆகிய உதாரணங்கள் மிகவும் பொருத்தமாக உள்ளன. பசுவின் சாணம் தூய்மையானது என்பதால் கற்றறிந்த ஒரு பிராமணரின் மலம் இன்னும் அதிக தூய்மை வாய்ந்ததாகும் என்று ஒருவன் வாதிப்பாரானால் அவரது வாதம் ஏற்றுக்கொள்ளப்படாது. பசுவின் சாணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு பிராமண பண்டிதரின் மலம் விளக்கப்படுகிறது. பகவான் மேலும் தொடர்ந்தார், வேத கட்டளைகள் சுய அங்கீகாரம் பெற்றவையாகும். எனவே வேத கருத்துக்களை தனக்கேற்ப மாற்றிக்கொள்பவன் வேதங்களின் அதிகாரத்தை மறுப்பவன் ஆகிறான். ஸ்ரீல வியாசதேவரை விட தான் அதிக புத்திசாலி என்று நினைப்பது முட்டாள்தனமாகும். தமது கருத்துக்களை அவர் ஏற்கனவே சூத்திரங்களில் விளக்கியுள்ளார். முக்கியமற்றவர்களின் உதவி தேவையில்லை. அவர் இயற்றிய வேதாந்த சூத்திரம் நண்பகல் சூரியனைப் போல் பிரகாசமானதாகும். மேலும் சூரியனைப் போன்ற சுய பிரகாசமுள்ள வேதாந்த சூத்திரத்திற்கு ஒருவன் தனது சொந்த கருத்துரைகளை கொடுக்க முயலும் போது அவனது கற்பனை எனும் மேகத்தால் இந்த சூரியனை அவன் மறைத்துவிட முயல்கிறான். வேதங்களும் புராணங்களும் ஒரே நோக்கத்தை கொண்டவையே. அனைத்தையும் விட மேலான பரம சத்தியத்தையே அவை வலியுறுத்துகின்றன. பரமசத்தியம் முடிவான பரிபூர்ண ஆளும் சக்தியை கொண்ட பரமபுருஷ பகவானாக உணரப்படுகிறார். எனவே பரமபுருஷ பகவான் செல்வம், பலம், புகழ், அழகு மற்றும் துறவு ஆகியவற்றை பூரணமாக கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும். அதான் பகவந்த சப்தத்துக்கு அர்த்தம். 6 ஐஸ்வர்யங்கள் பரிபூர்ணமாக கொண்டது தான் பகவத் சப்தத்துக்கு அர்த்தம். 6 ஐஸ்வர்யங்கள் என்ன? செல்வத்தில் பூர்ணமாக இருக்கணும், பலத்தில் பூர்ணமாக இருக்கணும், புகழில் பூர்ணமான புகழ் உடையவர், பூரணமான அழகு உடையவர் மற்றும் பூரணமான துறவு உடையவர் ஆகியவற்றை பூரணமாக கொண்டிருப்பவராக இருக்க வேண்டும். இருப்பினும் உன்னதமான பரமபுருஷ பகவான் ஆச்சரியப்படும் வகையில் கிருஷ்ணன் தான். அது பகவான்னா கிருஷ்ணன் தான். கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். அந்த பகவன்ற சப்தத்துக்குரியவர் அவர் தான். இருப்பினும் உன்னதமான பரமபுருஷ பகவான் ஆச்சரியப்படும் வகையில் சிலரால் அருவமானவராக காணப்படுகிறார். பரம சத்தியம் பௌதிகமானவர் அல்ல என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காகவே வேதங்களில் பரம சத்தியத்தை பற்றிய அருவமான விளக்கம் தரப்பட்டுள்ளது. பகவானின் உருவ அம்சம் எல்லா வகையான பௌதிக அம்சங்களிலிருந்தும் முற்றிலும் வேறுபட்டதாகும். ஜீவராசிகள் அனைவரும் தனி நபர்களே. அவர்கள் பரமபுருஷரின் பின்ன பகுதிகளாகும். பின்ன பகுதிகள் தனி நபர்கள் என்றால்
அவருடைய தோற்றத்திற்கு காரணமாக உள்ள பிறப்பிடம் அருவமானதாக இருக்கக்கூடாது. பின்ன பகுதிகள் தனி நபர்கள் என்றால் அவருடைய தோற்றத்துக்கு காரணமான உள்ள பிறப்பிடம் அருவமானதாக இருக்கக்கூடாது. எல்லா ஜீவன்களுக்கு இடையிலும் அவர் பரம ஜீவன் ஆவார். அனைத்தும் அவரிலிருந்து பிரம்மத்திலிருந்து தோன்றி அவரிலேயே ஓய்வெடுக்கின்றன என்றும் அழிவுக்கு பின் அனைத்தும் அவருக்குள்ளேயே ஒடுங்குகின்றன என்றும் வேதங்கள் கூறுகின்றன. எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் முடிவான தூண்டுகோலாகவும் காரண பொருளாகவும் உதவிக்கரமாகவும் இருக்கிறார். எனவே இந்த இயல்புகளை உருவமற்ற ஒரு பொருளுக்குரிய குணங்கள் என்று கூற முடியாது. அவரே பலவாக விரிவடைந்தார் என்றும் அவர் விரும்பும்போது ஜட இயற்கையின் மீது தமது பார்வையை செலுத்துகிறார். மயாத் அக்ஷேன சூயதேச சராச்சரம் சூயதேச சராச்சரம். அவர் விரும்பும்போது ஜட இயற்கையின் மீது தமது பார்வையை செலுத்துகிறார் என்றும் வேதங்கள் கூறுகின்றன. ஜட இயற்கையின் மீது அவர் பார்வையை செலுத்தும் முன்பாக பௌதிக பிரபஞ்ச சிருஷ்டி இருக்கவில்லை. ஆகவே அவரது பார்வை பௌதிகமானதல்ல. ஜட இயற்கையின் மீது பகவான் பார்வையை செலுத்திய போது பௌதிக மலமும் ஜட இயற்கை மீது பகவான் பார்வையை செலுத்திய போது பௌதிக மனமும் புலன்களும் இன்னும் தோன்றாத நிலையிலேயே இருந்தன. இவ்வாறாக சந்தேகமின்றி பகவானுக்கு திவ்யமான கண்களும் திவ்யமான மனமும் உள்ளன என்பதை வேதங்களில் உள்ள ஆதாரங்கள் நிரூபிக்கின்றன. அவை பௌதிகமானவை அல்ல. எனவே அவரது அருவ அம்சமானது அவர் பௌதிகத்தன்மை இல்லாதவர் என்பதையே குறிக்கிறது. அவரது உன்னதமான உருவத்தை அது மறுக்கவில்லை. பிரம்மம் முடிவாக பரமபுருஷரை குறிக்கிறது. அருவ பிரம்மத்தை உணர்வதென்பது பௌதிக படைப்புகளை துறந்த நிலையாகும். பரமாத்மா என்பது எல்லா வகையான ஜீவராசிகளின் இதயத்திலும் உள்ள பிரம்மனின் நிலையாகும். முடிவாக பரபிரம்ம உணர்வென்பது பரமபுருஷரை உணர்ந்தறிவதையே குறிக்கிறது. அவரே எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் ஆதி மூலமாவார். புராணங்கள் வேதங்களின் துணை நூல்களாகும். வேத மந்திரங்கள் சாதாரண மனிதனுக்கு மிகவும் கடினமானவையாகும். பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் பெயரளவேயான உயர்குடி மக்கள், அதாவது பிரம்ம பந்துக்கள் ஆகியோர் வேதங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக உள்ளனர். எனவே வேத உண்மைகளை விளக்குவதற்காக மகாபாரதமும் புராணங்களும் இயற்றப்பட்டன. நந்த மகாராஜனையும் யசோதையையும் தலைமையாக கொண்ட விருந்தாவனவாசிகள் பரம சத்தியமான ஸ்ரீ கிருஷ்ணரையே தங்களது நெருங்கிய உறவினராக பெற்றிருப்பதால் அவருடைய அதிர்ஷ்டத்திற்கு அளவே இல்லை என்று பிரம்மா குழந்தை கிருஷ்ணரை முன் செய்த பிரார்த்தனையில் கூறினார். பரம சத்தியத்திற்கு கைகளோ கால்களோ இல்லை என்றாலும் அவரால் அனைவரையும் விட வேகமாக செல்லவும் பக்தியுடன் படைக்கப்படும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் என்று வேத மந்திரங்கள் கூறுகின்றன. இக்கூற்றுக்கள் பகவானின் உருவ அம்சத்தை வலியுறுத்துவதுடன் அவரது கைகளும் கால்களும் பௌதிகமான கை கால்களிலிருந்து அல்லது மற்ற புலன்களிலிருந்து வேறுபட்டவை என்பதையே உணர்த்துகின்றன. எனவே பிரம்மம் ஒருபோதும் அருவமானவர் அல்ல. ஆனால் அத்தகைய மந்திரங்கள் மறைமுகமாக அர்த்தம் கற்பிக்கப்படும் போது பரமசத்தியம் அருவமானவர் என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது. பரமசத்தியமான பரமபுருஷ பகவான் எல்லா ஐஸ்வர்யங்களையும் பூரணமாக கொண்டவராவார். அந்த 6 ஐஸ்வர்யம், செல்வம், பலம், அழகு எல்லாம் போன்றது 6 ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக கொண்டவராவார். எனவே நித்தியமான வாழ்வு, பூரண அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றை கொண்ட சச்சிதானந்த ஸ்வரூபம் அவர் கிருஷ்ணர். அதாவது உன்னதமான உருவம் அவருக்கு உள்ளது. அப்படியானால் பரமசத்தியம் அருவமானவர் என்பதை எப்படி ஸ்தாபிக்க இயலும்? பிரம்மன் ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவராக இருப்பதால் அவருக்கு பல வகைப்பட்ட சக்திகள் உள்ளன என்று அறிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் விஷ்ணு புராணத்தின்படி 6.7.60 இவ்வெல்லா சக்திகளும் முக்கியமாக 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. அவரது ஆன்மீக சக்தியும் ஜீவராசிகளின் சக்தியும் உயர்ந்த சக்தியாகவும் அறியாமையிலிருந்து பிறக்கும் ஜட சக்தியோ தாழ்ந்த சக்தியாகவும் வகைப்படுத்தப்படுகின்றன. ஜீவராசிகளின் சக்தி க்ஷேத்ரஜ்ஞ சக்தி எனப்படுகிறது. இச்சக்தி பகவானுடன் தன்மையில் ஒன்றுபட்டது என்றாலும் அறியாமையால் அது ஜட சக்தியின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு எல்லா வகையான பௌதிக துன்பங்களையும் அனுபவிக்கிறது. அதாவது ஜீவராசி உயர்ந்த ஆன்மீக சக்திக்கும் தாழ்ந்த பௌதிக சக்திக்கும் இடையில் உள்ள நடுத்தர சக்தியாகும். மேலும் ஜட சக்தியுடனும் அல்லது ஆன்மீக சக்திகளுடனும் ஜீவன் தொடர்பு கொள்ளும் விகிதத்திற்கேற்ப அவன் வாழ்வின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த நிலைகளில் பெற்றுள்ளான்.
மேற்கூறியது போல் பகவான் தாழ்ந்த மற்றும் நடுத்தர சக்திகளுக்கு மேற்பட்டவர் ஆவார். மேலும் அவரது ஆன்மீக சக்தி 3 நிலைகளில் தோற்றுவிக்கப்படுகின்றன. 1 நித்திய வாழ்வு, 2 நித்திய ஆனந்தம், 3 நித்திய அறிவு. நித்திய வாழ்வு சந்தினி சக்தியால் இயக்கப்படுகிறது. அதே போலவே ஆனந்தமும் அறிவும் முறையே ஹலாதினி மற்றும் சம்வித் ஆகிய சக்திகளால் இயக்கப்படுகின்றன. பகவான் எல்லா சக்திகளுக்கும் பரம உற்பத்தி ஸ்தானமாக விளங்குவதால் அவரே ஆன்மீக, நடுத்தர மற்றும் பௌதிக சக்திகளின் பரம ஆளுநர் ஆவார். இவ்வெல்லா சக்திகளும் நித்தியமான பக்தி தொண்டால் பகவானுடன் தொடர்பு கொண்டுள்ளன. இவ்வாறாக பரம்புருஷ பகவான் அவரது உன்னதமான நித்திய ரூபத்தில் இருந்து கொண்டு இன்பம் அனுபவிக்கிறார். எனவே பரமபுருஷர் சக்தியற்றவர் என்று ஒருவன் கூறுவது ஆச்சரியமாக இல்லையா? பகவானே எல்லா சக்திகளையும் ஆள்கிறார். ஜீவராசி அத்தகைய ஒரு சக்தியின் பின்ன பகுதியாவான். எனவே பகவானுக்கும் ஜீவனுக்கும் கடலளவு வேறுபாடு உள்ளது. அப்படி இருக்க பகவானும் ஜீவனும் ஒன்றென்று எப்படி சொல்ல முடியும்? ஜீவராசிகள் பகவானின் உயர்ந்த சக்தியை சேர்ந்தவர்கள் என்று பகவத்கீதையும் கூறுகிறது. அதே சமயம் சக்திக்கும் சக்தி உரிமையாளருக்கும் இடையில் நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்கள் வித்தியாசம் இல்லாதவர்களாகவும் உள்ளனர். ஆகவே பகவானும் ஜீவராசிகளும் முறையே சக்தியின் உரிமையாளராகவும் சக்தியாகவும் இருப்பதால் வேறுபாடு இல்லாதவர்களாகவும் உள்ளனர். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம் ஆகிய அனைத்தும் பகவானின் தாழ்ந்த சக்திகளாகும். ஆனால் ஜீவராசிகள் பகவானின் உயர்ந்த சக்திகளாகும். இதுவே கீதையின் 7.4 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தின் கருத்தாகும். பகவானின் உன்னத வடிவம் நித்தியமாக இருப்பதும் திவ்யமான ஆனந்தம் நிரம்பியதும் ஆகும். அப்படியானால் அத்தகைய ஒரு உருவம் எப்படி பௌதிகமான சத்துவகுணத்தினால் உண்டாக்கப்பட்டதாக இருக்க முடியும்? எனவே பகவானின் உருவத்தில் நம்பிக்கை கொள்ளாத எவனும் அசுரனே ஆவான். இத்தகைய ஒருவன் தீண்டத்தகாதவனும் காணத்தகாதவனும் யமராஜனால் தண்டிக்கப்பட வேண்டியவனும் ஆவான். பௌத்தர்கள் வேதங்களை மதிக்காததால் அவர்கள் நாஸ்திகள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் வேதங்களை பின்பற்றுவது போல் பாசாங்கு செய்து வேத முடிவுகளை மறுப்பவர்கள் பௌத்தர்களை விட அதிக ஆபத்தானவர்கள் ஆவர். ஸ்ரீல வியாசதேவர் பெரும் அன்பினால் வேத ஞானத்தை தமது வேதாந்த சூத்திரத்தில் தொகுத்திருக்கிறார். ஆனால் சங்கர சம்பிரதாயத்தின்படி அமைந்த வேதாந்த சூத்திரத்தின் மாயாவாத விளக்கத்தை கேட்பவன் ஆன்மீக தன்னுணர்வு பாதையில் நிச்சயமாக வழி தவறி சென்று விடுவான். வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்ப பாடமாக இருப்பது சிருஷ்டி தத்துவமாகும். எல்லா பிரபஞ்ச சிருஷ்டிகளும் பரமபுருஷ பகவானிலிருந்து தோன்றியவையே. அவை பகவானின் நினைத்தற்கரிய பல்வேறு சக்திகளால் தோற்றுவிக்கப்படுகின்றன. சிந்தாமணி கல்லின் அதாவது மந்திரக்கல், சிந்தாமணி கல்ன்றது ஒரு மந்திரக்கல். அந்த சிந்தாமணி கல்லின் உதாரணம் சிருஷ்டி தத்துவத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும். இக்கல்லினால் எவ்வளவு எடையுள்ள இரும்பையும் தங்கமாக மாற்றிவிட முடியும். என்றாலும் அக்கல் அப்படியே இருக்கிறது. அதே போலவே பரமபுருஷர் தமது நினைத்தற்கரிய சக்திகளால் எல்லா உலகங்களையும் தோற்றுவிக்க முடியும். என்றாலும் அவர் மாறாமல் பூரணமாகவே இருக்கிறார். அவர் பூர்ணமாவார். எண்ணற்ற பூரணங்கள் அவரிலிருந்து தோன்றிய பிறகும் அவர் பூர்ணமாகவே எஞ்சியிருக்கிறார். பூர்ணமிதம். இந்த சிருஷ்டி தத்துவமானது பரம சத்தியத்தில் ஒரு குறைவை ஏற்படுத்திவிடும் என்பதை சங்கர சம்பிரதாயத்தின் மாயாவாத கொள்கையாகும். இந்த சிருஷ்டி தத்துவமானது பரமசத்தியத்தில் ஒரு குறைவை ஏற்படுத்திவிடும் என்பதே சங்கர சம்பிரதாயத்தின் மாயாவாத கொள்கையாகும். இது உண்மையானால் வியாசதேவருடைய கருத்து பொய்யாகிவிடும். எனவே இதை தவிர்ப்பதற்காக அவர்கள் திறமையாக மாயாவாத கொள்கையை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் மாயாவாத சம்பிரதாயம் கூறுவது போல் உலகம் அல்லது பிரபஞ்ச சிருஷ்டி பொய்யல்ல, அதற்கு நிரந்தரமான இருப்பு இல்லை. அவ்வளவே. நிரந்தரமற்ற ஒரு பொருளை மொத்தத்தில் பொய் என்று கூறிவிட முடியாது. ஆனால் ஜட உடலே ஆத்மா என்னும் கருத்து நிச்சயமாக தவறுதான். வேதங்களில் மூலமந்திரமாக இருப்பது ஓம் எனும் பிரணவமாகும். உன்னதமான இவ்வோசை எல்லா வகைகளிலும் பகவானுடைய உருவத்துடன் ஒத்ததாகும். எல்லா வேத மந்திரங்களும் இந்த ஓம்கார பிரணவத்தை தான் ஆதாரமாக கொண்டுள்ளன. தத்துவம் அசி என்பது வேத நூல்களில் ஒரு இடைச்சொல்லாக மட்டுமே உள்ளது. எனவே இச்சொல் வேதங்களின் மூலமந்திரமாக இருக்க முடியாது. ஸ்ரீபாத சங்கராச்சாரியார் முக்கியமான மூலமந்திரமான ஓங்காரத்தை விட தத்துவமசி என்னும் இடைச்சொல்லுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்துள்ளார்.
வேதாந்த சூத்திரத்தை பற்றி இவ்வாறு பேசிய பகவான் மாயாவாத சம்பிரதாயத்தின் எல்லா பிரச்சாரங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தார். இவ்வெல்லா தத்துவ நுணுக்கங்களையும் பகவான் சைதன்யரின் போதனைகள் என்னும் நூலில் நாம் விரிவாக விளக்கியுள்ளோம். ஸ்ரீமத் பாகவதம் அவற்றை தெளிவுபடுத்துகிறது. பட்டாச்சாரியார் தர்க்கவாதம் மற்றும் இலக்கணம் ஆகியவற்றை கொண்டு தம்மையும் மாயாவாத சம்பிரதாயத்தையும் பாதுகாத்து கொள்ள முயன்றார். ஆனால் பகவான் தமது சக்தி வாய்ந்த வாதங்களினால் அவரை தோல்வியுறச் செய்தார். நாம் அனைவரும் பரமபுருஷருடன் நித்திய உறவு கொண்டுள்ளோம் என்றும் அந்த உறவு நிலையில் பகவானுடன் அன்பு பரிமாற்றம் கொள்வதற்கு உறுதுணையாக இருப்பது பக்தி தொண்டே என்றும் பகவான் உறுதிப்படுத்தினார். இத்தகைய பரிமாற்றங்களால் நாம் அடைய வேண்டியது பகவத் பிரேமையாகும். பகவான் எல்லா ஜீவராசிகளையும் தமக்குள் அடக்கி கொண்டுள்ளார் என்பதால் பகவத் பிரேமையை அடையும் போது மற்றெல்லா ஜீவராசிகளிடமும் அவை தானாகவே பிறக்கிறது. பகவானுடனான நித்திய உறவு, அவருடன் கொள்ளும் அன்பு பரிமாற்றம், பகவத் பிரேமையை அடைதல் ஆகிய மூன்றை தவிர வேதங்களில் உள்ள மற்றெல்லா உபதேசங்களும் தேவையில்லாதவையும் கற்பனையானவையும் கற்பனையானவையும் ஆகும் என்று பகவான் கூறினார். பகவான் தொடர்ந்து கூறினார். ஸ்ரீபாத சங்கராச்சாரியரால் கற்பிக்கப்பட்ட மாயாவாத தத்துவம். வேதங்களை பற்றிய கற்பனையான விளக்கமாகும். ஆனால் அவ்வாறு கற்பிக்கும்படி பரமபுருஷரே அவருக்கு கட்டளையிட்டதால் அதை அவர் சங்கராச்சாரியார் கற்பிக்க வேண்டியதாயிற்று. மனித குலத்தை தம்மிடமிருந்து திசை திருப்பும்படி பரமபுருஷ பகவான் சிவபெருமானுக்கு உத்தரவிட்டதாக பத்மபுராணம் குறிப்பிடுகிறது. மனித குலத்தை தம்மிடமிருந்து திசை திருப்பும்படி பரமபுருஷ பகவான் சிவபெருமானுக்கு உத்தரவிட்டதாக பத்மபுராணம் குறிப்பிடுகிறது. பரமபுருஷரை இல்லாது மூடி மறைக்க வேண்டியிருந்தது. ஏனெனில் இன்னும் அதிகமான ஜனத்தொகையை உற்பத்தி செய்வதில் இதனால் மக்கள் ஊக்குவிக்கப்படுவார்கள். சிவபெருமான் தேவியிடம் கூறினார், கலியுகத்தில் நான் ஒரு பிராமணரின் வேடத்தில் மாயாவாத தத்துவத்தை பிரச்சாரம் செய்வேன். இது மேகத்தை போல் மூடி மறைக்கப்பட்ட புத்த மதத்தை தவிர வேறொன்றுமில்லை. பகவான் ஸ்ரீ சைதன்யரின் எல்லா பேச்சுக்களையும் கேட்ட பிறகு பட்டாச்சாரியார் வியப்பும் பணிவும் மேலிட மரியாதையுடன் மௌனமாக அவரை நோக்கினார். இதில் ஆச்சரியப்படுவதற்கு காரணமில்லை என்று கூறி பகவான் அவரை உற்சாகப்படுத்தினார். பரமபுருஷ பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டே மனித வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கம் என்று நான் கூறுகிறேன். பரமபுருஷ பகவானிடம் முக்தி பெற்ற ஆத்மாக்களையும் கவரக்கூடிய உன்னதமான குணங்கள் இருப்பதால் ஆத்மாவிலும் ஆன்மீக தன்னுணர்விலும் ஆழ்ந்துள்ள இத்தகைய ஆத்மாக்களும் கூட பகவான் ஹரியின் பக்தி தொண்டை மேற்கொள்கின்றனர் என்று கூறிய பின் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தினை மேற்கோள் காட்டி பகவான் அவரை நம்பச் செய்தார். பிறகு பாகவத்திலுள்ள 1வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் உள்ள ஆத்மாராமமுனையக என்ற ஸ்லோகத்திற்கு பட்டாச்சாரியார் விளக்கம் கேட்டறிய விரும்பினார். முதலில் அதை பட்டாச்சாரியார் விளக்கும்படியும் பிறகு அதை தாம் விளக்குவதாகவும் பகவான் கூறினார். பட்டாச்சாரியரும் தர்க்க சாஸ்திர முறைப்படி மிகவும் பாண்டித்யமான முறையில் அந்த ஸ்லோகத்தை விளக்கினார். அச்சமயத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் மிகவும் கீர்த்தி பெற்ற பண்டிதராக அவர் விளங்கியதால் முக்கியமான தர்க்க சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்டு 9 வழிகளில் அந்த ஸ்லோகத்தை விளக்கினார். பட்டாச்சாரியரின் விளக்கத்தை கேட்ட பின் பாண்டித்யமுள்ள அவரது விளக்கத்திற்கு நன்றி கூறிய பகவான் பிறகு பட்டாச்சாரியரின் வேண்டுகோளின்படி 64 வழிகளில் அந்த ஸ்லோகத்தில் விளக்கினார். பட்டாச்சாரியரின் 9 விளக்கங்களை அவர் தொட்டு பேசவே இல்லை. இவ்வாறாக ஆத்மாராம ஸ்லோகத்தில் விளக்கத்தை பகவானிடமிருந்து கேட்ட பின் இவ்வாறு சிறப்பாக விளக்கமளிக்க மண்ணுலக ஜீவன்களால் முடியாது என்பதில் பட்டாச்சாரியார் பூரண நம்பிக்கை கொண்டார். இதற்கு பகவான் அளித்த விரிவான விளக்கம் ஒரு சிறு புத்தகமாக அமையும். எனவே பகவான் சைதன்யரின் போதனைகள் என்ற நூலில் ஒரு அத்தியாயமாக இதை நாம் அளித்திருக்கிறோம். இதற்கு முன் பகவானின் உன்னத நிலையை பற்றி பட்டாச்சாரியரை நம்ப செய்ய ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியார் முயன்றார். ஆனால் பட்டாச்சாரியரால் அப்போது அதை நம்ப முடியவில்லை. ஆனால் பகவானின் வேதாந்த சூத்திர விளக்கத்தையும் ஆத்மாராம ஸ்லோகத்தின் விளக்கத்தையும் கேட்ட பட்டாச்சாரியார் பிரமித்து போனார். இதன் விளைவாக பகவான் சைதன்யரை ஸ்ரீ கிருஷ்ணராக ஒப்புக்கொள்ளாமல் அவரது தாமரை பாதங்களில் தாம் மிகப்பெரிய குற்றம் இழைத்து விட்டதாக அவர் எண்ண துவங்கினார். பிறகு அவர் தமது கடந்த நடவடிக்கைகளுக்காக மிகவும் வருத்தப்பட்டு பகவானிடம் சரணமடைந்தார். பகவானும் பட்டாச்சாரியரை அன்புடன் ஏற்றுக்கொண்டு தமது 4 கரங்களை கொண்டு நாராயண ரூபத்தையும் பிறகு 2 கரங்களில் புல்லாங்குழலை பிடித்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தையும் அவருக்கு காட்டியருளினார். சைதன்ய மகாபிரபு வைகுண்ட கோலத்தையும் கிருஷ்ணஸ்வரூபத்தையும் காட்டி கொடுத்தார். யார்? பட்டாச்சாரியருக்கு.
தமது 4 கரங்களை கொண்டு நாராயண ரூபத்தையும் பிறகு 2 கரங்களில் புல்லாங்குழலை பிடித்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ரூபத்தையும் பட்டாச்சாரியருக்கு காட்டினார். பட்டாச்சாரியர் உடனே பகவானின் திருவடிகளில் விழுந்து அவரது கருணையால் பகவானை புகழ்ந்து பல பொருத்தமான ஸ்லோகங்களை இயற்றினார். ஏறக்குறைய 100 ஸ்லோகங்களை அவர் இயற்றினார். பகவானும் அவரை தழுவிக்கொண்டார். இதனால் உன்னத பரவச நிலையை அடைந்த பட்டாச்சாரியர் மெய்மறந்து கீழே சாய்ந்தார். அவரின் உடலில் கண்ணீர், நடுக்கம், இதய பதைப்பதைப்பு, வியர்வை, மன எழுச்சி, ஆடல், பாடல், அழுதல் மற்றும் சமாதி நிலையின் 8 அறிகுறிகள் ஆகிய அனைத்தும் வெளிப்பட்டன. பகவானின் கருணையால் தமது மைத்துனருக்கு ஏற்பட்ட இந்த அற்புதமான மாற்றத்தை கண்ட ஸ்ரீ கோபிநாத் ஆச்சாரியார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பகவானை புகழ்ந்த பட்டாச்சாரியரால் இயற்றப்பட்ட புகழ்பெற்ற 100 ஸ்லோகங்களில் பின்வரும் 2 ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமானவையாகும். இவ்விரு ஸ்லோகங்களும் பகவானின் அவதார நோக்கத்தை தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்குகின்றன. 1. இப்பொழுது பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக அவதரித்துள்ள பரமபுருஷ பகவானிடம் நான் சரணடைகிறேன். கருணை கடலாகிய அவர் பௌதிக துறவு, கல்வி மற்றும் அவரது பக்தி தொண்டு ஆகியவற்றை நமக்கு போதிப்பதற்காக இங்கு அவதரித்துள்ளார். 2வது ஸ்லோகம். பகவானின் தூய பக்தி தொண்டு மறதி என்னும் கால வெள்ளத்தில், பகவானை நம்ம மறந்து ஜீவாத்மாவா சஞ்சரிக்கிறோம் இல்லையா, அதையும் சொல்கிறார். பகவானின் தூய பக்தி தொண்டு மறதி என்னும் கால வெள்ளத்தில் மறந்து போய்விட்டதால் அதன் கொள்கைகளை புதுப்பிப்பதற்காகவே பகவான் தோன்றியுள்ளார். எனவே அவரது தாமரை பாதங்களில் எனது வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். முக்தி என்னும் சொல்லை விஷ்ணு அல்லது பரமபுருஷர் என்பதற்கு சமமான முறையில் பகவான் விளக்கினார். பகவானின் தொண்டை அடைவதே பௌதிக வாழ்வின் பந்தத்திலிருந்து அடையப்படும் முக்தியாகும். பிறகு பகவான் சைதன்ய மகாபிரபு தென்னிந்திய பிரயாணத்தை மேற்கொண்டு வழியில் சந்தித்த அனைவரையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்களாக மாற்றினார். அப்படி மாறிய பக்தர்கள் மற்றும் பலரையும் பகவானின் பக்தி மார்க்கத்திற்கு அல்லது பாகவத தர்மத்திற்கு மாற்றினார். இவ்வாறு கோதாவரி நதிக்கரையை அடைந்த பகவான் அங்கு ஸ்ரீல ராமானந்த ராயரை சந்தித்தார். அவர் ஒரிசா மன்னரான பிரதாபருத்ர மகாராஜனின் பிரதிநிதியாக வந்து சென்னையின் ஆளுநர் ஆவார். ராமானந்த ராயருடனான அவரது உரையாடல்கள் மட்டுமே ஒரு சிறு புத்தகமாக தேரும். இந்த உரையாடல்கள் உன்னத ஞானத்தின் மிக உயர்ந்த அனுபவத்தை பெறுவதற்கு மிகவும் இன்றியமையாதவையாகும். இந்த உரையாடலின் ஒரு சுருக்கத்தை இங்கு நாம் தருகிறோம். ஸ்ரீ ராமானந்த ராயர் சமூக அந்தஸ்தில் பிராமணரை விட கீழான பிரிவை சேர்ந்தவராக இருந்த போதிலும் தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவாக இருந்தார். அவர் துறவரம் ஏற்றவராக இருக்கவில்லை. இருப்பினும் உன்னத அறிவில் அவருக்கிருந்த ஞானத்தால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரை ஒரு முக்தி பெற்ற ஆத்மாவாக ஏற்றுக்கொண்டார். அதே போலவே முகமதிய குடும்பத்திலிருந்து வந்த முதிர்ந்த பக்தரான ஸ்ரீ ஹரிதாஸ் தாகூரையும் பகவான் ஏற்றுக்கொண்டார். மேலும் வெவ்வேறு வகுப்புகளையும் பிரிவுகளையும் ஜாதிகளையும் சேர்ந்த பகவானின் வேறு பல சிறந்த பக்தர்களும் உள்ளனர். குறிப்பிட்ட ஒரு நபரின் ஆழ்ந்த பக்தியை தான் அவர் முக்கியமானதாக எடுத்துக்கொண்டார். ஒருவரின் புற உடையை பற்றி அவர் அக்கறை கொண்டிருக்கவில்லை. அதற்குள் உள்ள ஆத்மாவையும் அதன் செயல்களையும் பற்றி மட்டுமே அவர் அக்கறை கொண்டிருந்தார். எனவே பகவானின் பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தும் ஆன்மீக பிடியில் உள்ளவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் சைதன்ய மதம் அல்லது பாகவத தர்மம் என்னும் மதம் பௌதிக விவகாரங்கள், சமூகவியல், அரசியல், பொருளாதார முன்னேற்றம் போன்றவைகளுடன் எவ்வித சம்மதமும் கொண்டிருக்கவில்லை. எனவே இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆத்மாவின் உன்னத தூண்டுகோலாக விளங்குகிறது. கோதாவரி நதிக்கரையில் ஸ்ரீ ராமானந்த ராயரை பகவான் சந்தித்த போது இந்துக்களால் பின்பற்றப்படும் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி குறிப்பிட்டார். வர்ணாசிரம தர்ம கொள்கைகளை, அதாவது 4 சமூக பிரிவுகளையும் 4 ஆன்மீக பிரிவுகளையும் பின்பற்றுவதால் அனைவராலும் பகவானை உணர்ந்தறிய இயலும் என்று ஸ்ரீ ராமானந்த ராயர் கூறினார். பகவானின் அபிப்பிராயப்படி வர்ணாசிரம தர்ம முறை மேலெழுந்த வாரியானதும் மிக உயர்ந்த ஆன்மீக தன்னுணர்வை அளிக்க முடியாததும் ஆகும். வர்ணாசிரம தர்ம முறை என்றது மேலெழுந்த வாரியானது. ஆமாம், அது மேலெழுந்த வாரியானதும் மிக உயர்ந்த ஆன்மீக தன்னுணர்வை அளிக்க முடியாததும் ஆகும். ஜடப்பட்டிலிருந்து விடுபட்டும் அந்த அளவிற்கு பகவானின் உன்னத அன்பு தொண்டை உணர்ந்தறிவதே வாழ்வின் மிக்க உயர்ந்த பூரணத்துவமாகும். இந்த வழியில் முன்னேறும் ஜீவராசியை பரமபுருஷர் அங்கீகரிக்கிறார். எனவே பக்தி தொண்டுதான் அறிவை பயன்படுத்தும் முறைகளிலேயே உச்சநிலையில் இருப்பதாகும். பரமபுருஷர் ஆகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இழிவடைந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக தோன்றிய பொழுது பின்வரும் அறிவுரையை அவர் கூறினார். எதிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் தோன்றினார்களோ அந்த பரமபுருஷ பகவானையே அவர்கள் வழிபட வேண்டும். ஏனெனில் நம்மால் காணக்கூடியவைகளும் கூட
நம்மால் காணக்கூடியவைகளும் கூட அவரது சக்தியின் விரிவேயாகும். அதுவே உண்மையான பூரணத்துவம் அடையும் வழியாகும். மேலும் இது கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எல்லா உண்மையான ஆச்சாரர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட முறையாகும். வர்ணாசிரம முறையானது ஏறக்குறைய ஒழுக்கத்தையும் நீதியையும் அடிப்படையாக கொண்டதாகும். இது ஆன்மீக முன்னேற்றத்தில் மிக குறைந்த தன்னுணர்வை மட்டுமே அளிக்கக்கூடியதாகும். இது மேலெழுந்த வாரியானது மட்டுமே என்று கூறி இதை நிராகரித்த பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விஷயத்தில் இன்னும் ஆழமாக செல்லும்படி ராமானந்தராயரை கேட்டுக்கொண்டார். பிறகு ஸ்ரீ ராமானந்தராயர் கர்ம பலன்களை பகவானுக்காக தியாகம் செய்து விடுவதை பற்றி சுட்டிக்காட்டினார். பகவத்கீதை 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம் இதை பற்றி பின்வருமாறு கூறுகிறது. எதையெல்லாம் நீ செய்கிறாயோ உண்கிறாயோ. பகவத்கீதை 9வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்தில் இதை பற்றி பின்வருமாறு கூறுகிறது. எத்கரோஷி யதஸ்னாசி எஜ்ஜுஹோஷி ததாசியத் எத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷு மதர்ப்பணம். எதையெல்லாம் நீ செய்கிறாயோ உண்கிறாயோ கொடுக்கிறாயோ, மேலும் எந்த தவங்களையெல்லாம் நீ புரிகிறாயோ அவையெல்லாம் எனக்கு மட்டுமே நீ அர்ப்பணித்து விட வேண்டும். வர்ணாசிரம முறையின் அருவமான கருத்தை விட பரமபுருஷர் ஒரு படி மேலே இருப்பதையே இது சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இந்த முறையிலும் ஜீவராசிக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு அவ்வளவு தெளிவாக இல்லை. எனவே இந்த முறையையும் நிராகரித்த பகவான் இன்னும் ஆழமாக செல்லும்படி ராமானந்தராயரை கேட்டுக்கொண்டார். பிறகு ராயர் வர்ணாசிரம தர்மத்தை துறந்து பக்தி தொண்டை மேற்கொள்ளும் முறையை சுட்டி காட்டினார். இதையும் பகவான் அங்கீகரிக்கவில்லை. ஏனெனில் திடீரென்று ஒருவர் தனது உத்தியோகத்தை விட்டுவிடக்கூடாது. இதுவும் விரும்பிய பலனை அளிக்காமல் போய்விடக்கூடும். பௌதிக வாழ்வை துறந்து ஆன்மீக தன்னுணர்வை அடைவதே ஒரு ஜீவனுக்கு கிடைத்தற்கரிய பேராகும் என்று ராயர் தொடர்ந்து கூறினார். இதையும் பகவான் நிராகரித்தார். ஏனெனில் இத்தகைய ஆன்மீக தன்னுணர்வை பெறும் சாக்கில் தீயவர்கள் பெரும் நாசத்தை விளைவித்துள்ளனர். எனவே உடனடியாக இதை செய்வதும் சாத்தியமல்ல. பிறகு ராயர் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களுடன் உண்மையான சகவாசம் கொண்டு அவரிடமிருந்து பரமபுருஷ பகவானின் நிலைகளை பற்றிய உன்னதமான செய்திகளை அடக்கமாக கேட்க வேண்டும் என்று கூறினார். இதை பகவான் வரவேற்றார். பிரம்மதேவனின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் வகையில் ராயர் இவ்வழியை சுட்டி காட்டினார். பிரம்மா கூறினார், பரமபுருஷர் அஜித அல்லது யாராலும் வெல்லவோ அணுகவோ முடியாதவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அத்தகைய அஜிதரும் மிகவும் எளிமையானதும் சுலபமானதுமான ஒரு வழியில் ஜித்தர், அதாவது வெல்லப்படக்கூடியவராகிறார். இந்த வழி என்னவெனில், ஒருவர் தானே கடவுள் என்று கூறிக்கொள்ளும் அகம்பாவத்தை முதலில் விட்டொழிக்க வேண்டும். பிறகு பாகவத தர்மத்தை பற்றிய செய்திகளை அல்லது பகவானையும் அவரது பக்தர்களையும் போற்றி புகழும் மதத்தை பற்றிய செய்தியை உன்னதமான ஆன்மீக தன்னுணர்வை பெற்ற ஆத்மாக்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்க வேண்டும். இச்செய்தியை ஒரு அடக்கத்துடன் கேட்டு அமைதியாக வாழ முயற்சிக்க வேண்டும். ஓர் உயர்ந்த மனிதரை புகழ்வது மக்களிடமுள்ள இயற்கையான சுபாவமாகும். ஆனால் பகவானை புகழ அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. தன்னுணர்வு பெற்ற பகவத் பக்தர்களின் சகவாசத்தில் பகவானை துதித்து போற்றுவதாலேயே வாழ்வின் பூரணத்துவத்தை அடைந்து விடலாம். இந்த நோக்கத்திற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளது. இது பிராக்கெட்டில் சொல்கிறார் பிரபுபாதா. இந்த நோக்கத்திற்காகவே அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பகவானிடம் முழுமையாக சரணடைந்தவராகவும் பௌதிக செல்வங்களில் பற்றில்லாதவராகவும் இருப்பவரே தன்னுணர்வு பெற்ற பக்தர் ஆவார். பௌதிக செழுமை, புலனின்பம் மற்றும் அவற்றின் முன்னேற்றம் ஆகியவை மனித சமூகத்தில் அறியாமையால் செய்யப்படும் செயல்களாகும். பகவானிடமும் அவரது பக்தரிடமும் சகவாசம் கொள்ளாமல் பிரித்து வாழும் ஒரு சமூகத்தில் அமைதியும் நட்பும் இருக்காது. எனவே ஒருவர் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தை உண்மையாக தேடிச் சென்று வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் பொறுமையாகவும் அடக்கத்துடனும் கட்டுப்பட்டு இருக்கணும். பக்தர்களோட எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கணும். பொறுமையாகவும் அடக்கத்துடனும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். ஒருவர் வாழ்வின் உயர்ந்த நிலையிலோ அப்போ தான் சத்சங்கத்தில் நிலைக்க முடியும். சத்சங்கத்தில் நிலைச்சாதான் நமக்கு பக்தி வளரும். வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் ஒருவர் ஒரு தூய பக்தரின் சகவாசத்தை உண்மையாக தேடிச் சென்று வாழ்வின் எந்த நிலையில் இருந்தாலும் பொறுமையாகவும் அடக்கத்துடனும் அவர் பேசுவதை கேட்க வேண்டும். ஒருவர் வாழ்வின் உயர்ந்த நிலையிலோ அல்லது தாழ்ந்த நிலையிலோ இருந்தாலும் தன்னுணர்வு பாதையில் அது அவருக்கு ஒரு தடை அல்ல. தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவிடமிருந்து கேட்பதை ஒருவர் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். பரம சத்தியத்தை உணர்ந்த கடந்த கால ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வேத நூல்களிலிருந்தும் அவர் உரையாற்றக்கூடும். தன்னுணர்வை பெறுவதற்கு பாகவத தர்மம் எனப்படும் இந்த எளிய முறையைத்தான்
பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சிபார்சு செய்துள்ளார். இந்த நோக்கத்தை அடைவதற்கு ஸ்ரீமத் பாகவதமே பக்குவமான வழிகாட்டியாக அமையும். இந்த எளிய முறையைத்தான் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சிபார்சு செய்துள்ளார். இந்த நோக்கத்தை அடைவதற்கு ஸ்ரீமத் பாகவதமே பக்குவமான வழிகாட்டியாக அமையும். பகவானுக்கும் ஸ்ரீ ராமானந்தராயருக்கும் இடையிலான மேற்கண்ட உரையாடலை விட இன்னும் உயர்வான ஆன்மீக உரையாடல்களும் நிகழ்ந்தன. இந்த உயர்வான உரையாடல்களை கேட்கும் முன்பாக ஒருவர் ஆன்மீக படிக்க உயர்ந்தாக வேண்டும் என்பதால் இவற்றை நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். பகவானுக்கும் ஸ்ரீ ராமானந்தராயருக்கும் இடையிலான மேற்கண்ட உரையாடலை விட இன்னும் உயர்வான ஆன்மீக உரையாடல்களும் நிகழ்ந்தன. இந்த உயர்வான உரையாடல்களை கேட்கும் முன்பாக ஒருவர் ஆன்மீக படிக்க உயர்ந்தாக வேண்டும் என்பதால் இவற்றை நாம் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறோம். ஸ்ரீ ராமானந்தராயுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளை நாம் பகவான் சைதன்யரின் போதனைகள் என்ற வேறொரு நூலில் அளித்திருக்கிறோம். இச்சந்திப்பின் முடிவில் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று பூரிக்கு வந்துவிடும்படியும் இதனால் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து உன்னதமான உறவை அனுபவிக்கலாம் என்றும் ஸ்ரீ ராமானந்தராயருக்கு பகவான் அறிவுரை கூறினார். சில காலத்திற்கு பின் ஸ்ரீ ராமானந்தராயர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்று அரசரிடமிருந்து ஓய்வு கால சம்பளம் பெற்றார். பூரியில் உள்ள அவரது வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்ற அவர் அங்கு பகவானின் மிகவும் அந்தரங்கமான பக்தர்களுள் ஒருவராக விளங்கினார். பூரியில் சிகி மாஹீதி எனும் பெயர் கொண்ட மற்றொரு பக்தரும் இருந்தார். ராமானந்தராயரைப் போலவே அவரும் பகவானின் அந்தரங்க தொண்டராவார். பகவான் பூரியில் உள்ள 3-4 சகாக்களுடன் அந்தரங்கமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது வழக்கம். இத்தகைய ஆன்மீக பரவச நிலையிலேயே அவர் 18 ஆண்டுகள் கழித்தார். பகவானின் அந்தரங்க பக்தர்களுள் ஒருவரும் அந்தரங்க செயலாளருமான ஸ்ரீ தாமோதர கோஸ்வாமி பகவானின் உரையாடல்களை குறித்து வைத்தார். இந்தியாவின் தென்பகுதி முழுவதிலும் பகவான் பரவலாக பிரயாணம் செய்தார். மகாராஷ்டிராவை சேர்ந்த மாமுனிவரான துக்காராம் தாசர் இந்தியாவின் தென்பகுதி முழுவதிலும் பகவான் பரவலாக பிரயாணம் செய்தார். மகாராஷ்டிராவை சேர்ந்த மாமுனிவரான துக்காராம் என்பவரும் பகவானால் தீட்சை அளிக்கப்பட்டு அவரது சீடரானார். பகவானிடம் தீட்சை பெற்ற பிறகு மாமுனிவர் துக்காராம் மகாராஷ்டிர மாகாணம் முழுவதையும் சங்கீர்த்தன இயக்கத்தால் மூழ்கடித்தார். இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் இன்றும் அந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் பக்தி வெள்ளம் பெருகி வளர்கிறது. மிகவும் முக்கியமான பழமை வாய்ந்த இந்நூல்களை பகவான் தென்னிந்தியாவில் இருந்து கண்டெடுத்தார். மிகவும் முக்கியமான பழமை வாய்ந்த இரண்டு நூல்களை பகவான் தென்னிந்தியாவிலிருந்து கண்டெடுத்தார். அவை பிரம்ம சம்ஹிதையும், அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தின் சுருக்கம், அதான் பிரம்ம சம்ஹிதை. அப்புறம் கிருஷ்ண கர்ணாமிர்தம், பில்வமங்குல தாகராச்சாரியார் எழுதின கிருஷ்ண கர்ணாமிர்தம் ஆகும். விலை மதிக்க முடியாத இந்த இரு நூல்களும் பக்தி வழியில் உள்ளவர்கள் கட்டறிய வேண்டிய அங்கீகாரம் பெற்ற நூல்களாகும். தென்னிந்திய பிரயாணத்திற்கு பிறகு பகவான் பூரிக்கு திரும்பினார். பகவான் பூரிக்கு திரும்பி வந்ததை கண்ட அவரது பக்தர்களுக்கு போன உயிர் திரும்பி வந்ததைப் போலிருந்தது. பகவானும் அங்கேயே தங்கி தமது உன்னத லீலைகளை தொடர்ந்தார். மாமன்னர் பிரதாபருத்திரர் தம்மை சந்திக்க பகவான் அனுமதித்ததே அச்சமயத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான சம்பவமாகும். பிரதாபருத்திர மகாராஜன் பகவானின் சிறந்த பக்தராவார். தன்னை பகவானின் தொண்டர்களுள் ஒருவராக கருதி அவரிடம் ஆலயத்தை கூட்டி பெருக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அரசரின் இந்த அடக்கமான மனோபாவத்தை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் பாராட்டினார். பிரதாபருத்திர மகாராஜன் பகவானின் சிறந்த பக்தராவார். தன்னை பகவானின் தொண்டர்களுள் ஒருவராக கருதி அவரிடம் ஆலயத்தை கூட்டி பெருக்கும் பணி ஒப்படைக்கப்பட்டிருந்தது. உடனே அரசரின் இந்த அடக்கமான மனோபாவத்தை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் பாராட்டினார். பகவானை தான் சந்திக்க ஏற்பாடு செய்யும்படி அவர் ராயரையும் பட்டாச்சாரியரையும் வேண்டிக் கொண்டார். பகவானின் மிகச்சிறந்த அந்தரங்க பக்தர்களான ராமானந்தராயரும் சார்வபௌம பட்டாச்சாரியரும் இந்த விண்ணப்பத்தை தெரிவித்த போது பகவான் சைதன்யர் அதை ஏற்க மறுத்துவிட்டார். பௌதிகமான பொருளுணர்வு கொண்ட மனிதர்களுடனும் பெண்களுடனும் நெருங்கிய தொடர்பு கொள்வது ஒரு சன்னியாசிக்கு ஆபத்தான விஷயமாகும் என்று பகவான் விளக்கினார். பகவான் மிகச்சிறந்த சன்னியாசியாக விளங்கினார். வணக்கம் செலுத்த வரும் பெண்களை கூட பகவான் தம்மை அணுக அனுமதிக்கவில்லை. பகவானிடமிருந்து வெகு தூரம் தள்ளியே பெண்கள் அமருமிடம் அமைக்கப்பட்டிருந்தது. அவர் மிகச்சிறந்த போதகரும் ஆச்சாரியரும் என்ற முறையில் ஒரு சன்னியாசிக்குரிய அன்றாட கடமைகளில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். பகவான் திவ்யமான ஒரு அவதார புருஷராக விளங்கியதோடு சீரிய குணங்களை கொண்ட மனிதராகவும் விளங்கினார். பிறருடனான அவரது பழக்க வழக்கங்களும் கூட சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. ஆச்சாரியராக அவர் நடந்து கொண்ட பொழுது அவரது நடவடிக்கைகள் இடியை விட கடினமாகவும் ரோஜா மலரை விட
மென்மையாகவும் இருந்தன. அவரது சகாக்களில் ஒருவரான இளைய ஹரிதாஸ், அதாவது சோட்டா ஹரிதாஸ்னு சொல்லுவாங்க அவரை, சோட்டா ஹரிதாஸ், அதாவது இளைய ஹரிதாஸ் ஒரு இளம் பெண்ணை இச்சையுடன் நோக்கும்போது, இளைய ஹரிதாஸ் அதாவது முஸ்லீம் குலத்தில் வந்து ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது, இவர் இளைய ஹரிதாஸ், அதாவது சோட்டா ஹரிதாஸ்னு சொல்லுவாங்க. அவர் இளைய ஹரிதாஸ் ஒரு இளம் பெண்ணை இச்சையுடன் நோக்கும் பெரும் தவறை செய்துவிட்டார். இளைய ஹரிதாசனின் மனதில் இருந்த இந்த இச்சையை பரமாத்மாவான பகவானால் கண்டறிய முடிந்தது. யார்? சைதன்ய மகாபிரபு. உடனடியாக அவர் பகவானின் சகவாசத்திலிருந்து விலக்கப்பட்டார். ஹரிதாசரின் தவறை மன்னித்து விடும்படி ஹரிதாசரின் அந்த சோட்டா ஹரிதாஸ் இளைய ஹரிதாசரின் தவறை மன்னித்து விடும்படி மன்றாடி கேட்டுக்கொள்ளப்பட்ட போதிலும் பகவான் அவரை ஒருபோதும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. பகவானின் சகவாசத்திலிருந்து விலக்கப்பட்டதால் இளைய ஹரிதாசர் பிறகு தற்கொலை செய்து கொண்டார். இந்த தற்கொலை செய்தி பகவானிடம் தெரிவிக்கப்பட்டது. அந்த நேரத்திலும் கூட அவர் செய்த குற்றத்தை பகவான் மறந்துவிடவில்லை. இளைய ஹரிதாசருக்கு சரியான தண்டனை கிடைத்தது என்று பகவான் கூறினார். துறவு வாழ்வின் ஒழுக்க, ஏன்னா சன்னியாசன்றது விளையாட்டு கிடையாது. ஒரு பெண்ணை எச்சை நோக்கிட்டு நம்ம சன்னியாசம் எதுக்கு கொடுக்குறது? அப்போ கத்தி மேலே நடக்கிற மாதிரி சன்னியாசன்றது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் சைதன்ய மகாபிரபு. இளைய ஹரிதாசருக்கு சரியான தண்டனை கிடைத்தது என்று பகவான் கூறினார். துறவு வாழ்வின் ஒழுக்க விதிகளை பகவான் சிறிதும் தளர விடவில்லை. ஆனால் ரோஜா மலர் போல கருணை காட்டக்கூடிய எல்லா ஜாதிகளிலையும் பக்தர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் துறவு வாழ்வில் சன்னியாசத்துக்கு வந்துட்ட பிறகு அதில் தப்பு செய்தால் உடனே கடினமாக கண்டிக்கிறார். துறவு வாழ்வின் ஒழுக்க விதிகளை பகவான் சிறிதும் தளர விடவில்லை. எனவே அரசர் ஒரு சிறந்த பக்தர் என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அரசர் ஒரு சிறந்த பக்தர் என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் பணம் காசுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பகவான் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். பணம் காசுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பகவான் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். இந்த உதாரணத்தின் மூலமாக சமயவாதிகளுக்கு இருக்க வேண்டிய சரியான நடத்தையை பகவான் சுட்டிக்காட்ட விரும்பினார். சமயவாதிகளுக்கு பெண், பணம் ஆகியவற்றுடன் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. நல்லா யோசித்து பாருங்கள், சன்னியாசிகள் எப்படி இருக்கணுன்றது இங்கே சொல்கிறார் யார்? சைதன்ய மகாபிரபு. நீங்கள் சன்னியாசிகள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்களான்னு இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்துக்குங்க. சன்னியாசி எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றது இப்படி வலியுறுத்துறா பாருங்கள். இதுதான் சன்னியாசி. எந்த பெண்ணும் கிட்ட சேர்க்கக்கூடாது, பேசக்கூடாது, பணத்தை கையில் கூட தொடக்கூடாது. அதான் உண்மையான சன்னியாச லட்சணம். சன்னியாசியோட லட்சணமே இதுதான். இன்றைக்கி எல்லாம் காலம் மாறி போச்சு. இதெல்லாம் படிக்கும்போது, இந்த சைதன்ய சரிதம் படிக்கும்போது அப்படியே உடம்புலாம் புல்லரிக்குது. துறவு வாழ்வின் ஒழுக்க விதிகளை பகவான் சிறிதும் தளர விடவில்லை. எனவே அரசர் ஒரு சிறந்த பக்தர் என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் பணங்காசுடன் சம்பந்தப்பட்டிருந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக பகவான் அவரை சந்திக்க மறுத்துவிட்டார். இந்த உதாரணத்தின் மூலமாக சமயவாதிகளுக்கு இருக்க வேண்டிய சரியான நடத்தையை பகவான் சுட்டிக்காட்ட விரும்பினார். சமயவாதிகளுக்கு பெண், பணம் ஆகியவற்றுடன் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. இத்தகைய நெருங்கிய தொடர்புகளிலிருந்து அவர்கள் எப்போதும் விலகி இருக்க வேண்டும். ஆயினும் பக்தர்களின் திறமையான ஏற்பாட்டினால், ஆனால் இன்றைக்கி அது மாதிரி சன்னியாசிகள் தான் மக்கள் தேடி ஓடுது லட்சக்கணக்காக. அப்படியே பணம் காசு இருக்கிற சன்னியாசிகள் தான் நிறைய பக்தர்கள் தேடி ஓடுறாங்க. இத்தகைய நெருங்கிய தொடர்புகளிலிருந்து அவர்கள் எப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும். ஆயினும் பக்தர்களின் திறமையான ஏற்பாட்டினால் அரசர் பகவானின் ஆதரவை பெற்றார். அந்த அரசர் எப்படியாவது பகவானை சந்திக்கணும், சைதன்ய மகாபிரபு சந்திக்கணும்னு நினச்சார். ஆனால் பக்தருடைய கருணையினால் அவருடைய ஆதரவை பெற்றாராம். பகவானை விட அவரது பிரியமுள்ள பக்தர்களால் பிறருக்கு அதிக ஆதரவு அளிக்க இயலும் என்பதையே இது குறிக்கிறது. எனவே பகவானை விட பக்தர்கள் கருணை உள்ளவர்கள். பக்தர்கள் மூலமாக பகவானை நெருங்கலாம். எனவே தூய பக்தர்கள் மற்றொரு தூய பக்தரிடம் ஒருபோதும் குற்றம் செய்ய மாட்டார். பகவானின் திருவடிகளில் செய்யப்படும் குற்றம் சில சமயங்களில் கருணையுள்ள பகவானால் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் பக்தி தொண்டில் உண்மையாக முன்னேற விரும்பும் ஒருவருக்கு ஒரு பக்தரின் பாதங்களில் செய்யப்படும் குற்றம் மிகவும் ஆபத்தானதாகும். பகவான் பூரியில் தங்கியிருந்த காலத்தில் பகவான் ஜெகநாதரின் ரத யாத்திரையில் திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை காண வருவது வழக்கம். மேலும் இந்த தேர் திருவிழாவின் போது பகவானின் நேரடியான கண்காணிப்பின் கீழ் குண்டிசா ஆலயத்தை கழுவி சுத்தம் செய்வது ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இருந்து வந்தது. பூரியில் இருந்த பகவானின் சங்கீர்த்தனை இயக்கம் பொதுமக்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதுவே பொதுமக்களின் கவனத்தை ஆன்மீக வாழ்வை நோக்கி திருப்புவதற்கான வழியாகும். இந்த மிகப்பெரிய சங்கீர்த்தன முறையை பகவானே துவக்கி வைத்தார். உலக நாடுகளின் தலைவர்கள் பொதுமக்களை அமைதியும் நட்பும் கொண்டதொரு தூய நிலையில் வைத்திருக்க இந்த ஆன்மீகமான இயக்கத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம்.
இதுதான் உலகமெங்கிலும் உள்ள தற்போதைய மனித சமூகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது. சில காலத்திற்கு பிறகு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கணும். அதுவே பொதுமக்களின் கவனத்தை ஆன்மீக வாழ்வை நோக்கி திருப்புவதற்கான வழியாகும். இந்த மிகப்பெரிய சங்கீர்த்தன முறையை பகவானே துவக்கி வைத்தார். உலக நாடுகளின் தலைவர்கள் பொதுமக்களை அமைதியும் நட்பும் கொண்டதொரு தூய நிலையில் வைத்திருக்க இந்த ஆன்மீகமான இயக்கத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் உலகெங்கிலும் உள்ள தற்போதைய மனித சமூகத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறது. கரெக்ட், 100க்கு 100 உண்மை. சில காலத்திற்கு பிறகு பகவான் தமது வட இந்திய யாத்திரையை துவங்கினார். அப்போது விருந்தாவனத்திற்கும் அதை சுற்றியுள்ள இடங்களுக்கும் யாத்திரை செல்ல பகவான் முடிவு செய்தார். அவர் ஜாரிகண்ட்னா மத்திய பாரத அந்த ஜாரிகண்ட் காடுகளின் வழியாக சென்றார். அச்சமயம் எல்லா வனவிலங்குகளும் கூட அவரது சங்கீர்த்தன இயக்கத்தில் வனவிலங்குகள்லாம் கூட கூத்தாடிச்சான், டான்ஸ் ஆடிச்சான். அவர் ஹரே கிருஷ்ணா பாடும்போது அந்த வனவிலங்குகள் கூட சேர்ந்து கொண்டன. புலிகள், யானைகள், கரடிகள், மான்கள் போன்ற எல்லா மிருகங்களும் பகவானை பின்தொடர்ந்து சென்று அவரது சங்கீர்த்தனத்தில் பங்கேற்றன. இந்த சங்கீர்த்தன இயக்கத்தால் காட்டு மிருகங்கள் கூட அமைதியாகவும் சிநேகமாகவும் வாழ முடியும் என்பதையே இதன் மூலமாக பகவான் நிரூபித்தார். இதனால் நாகரிகம் அடைந்தவர்களாக இருக்க வேண்டிய மனிதர்கள் எவ்வளவு நன்மையை அடைவார்கள். அப்போது மிருகங்களே எவ்வளோ சந்தோஷம் அடையுதுன்னு சொன்னால் அதை விட நாகரிகம் அடைந்த மனிதர்கள் எவ்வளோ சந்தோஷம் அடைவார்கள், எவ்வளோ நன்மை அடைவார்கள் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட சங்கீர்த்தன இயக்கம் இது, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனம். இந்த சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர்ந்து கொள்ள உலகில் உள்ள ஒருவரும் மறுக்க மாட்டார். தவிரவும் பகவானின் இந்த சங்கீர்த்தன இயக்கம் ஜாதி, மத, நிற, இன கட்டுப்பாடுகளும் இல்லாததாகும். இச்சிறந்த இயக்கத்தில் மிருகங்களை கூட பங்கேற்க அவர் அனுமதித்தார். இதுவே அவரது அவதார நோக்கத்திற்கான நேரடியான ஆதாரமாகும். விருந்தாவனத்திற்கு திரும்பி வரும் வழியில் முதலில் பிரயாகிக்கு வந்த அவர் அங்கு ரூப கோஸ்வாமியையும் அவரது தம்பி அனுபவரையும் சந்தித்தார். பிறகு அவர் பனாரஸிற்கு வந்தார். 2 மாதங்களுக்கு ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு அவர் ஆன்மீக விஞ்ஞானத்தை உபதேசித்தார். இந்த உபதேசம் மிகவும் நீண்டதாகும். எனவே அதை முழுமையாக இங்கு தருவது இயலாது. அதன் முக்கிய கருத்துக்கள் மட்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. முன்பு சாகர மல்லிக் என்று அழைக்கப்பட்ட சனாதன கோஸ்வாமி முன்னர் நவாப் ஹுசேன் ஷாவின் ஆட்சியில் இருந்த வங்காள அரசில் அமைச்சரவையில் பணியாற்றி வந்தார். அவர் பகவானுடன் சேர்ந்து கொள்ள முடிவு செய்து உத்தியோக ஓய்வு பெற்றார். பிருந்தாவனத்திலிருந்து திரும்பி வரும்பொழுது வாரணாசியை அடைந்த பகவான் ஸ்ரீ தபணமிஸ்ரர் மற்றும் சந்திரசேகரர் ஆகியோரின் விருந்தினராக தங்கினார். இவர்களுக்கு ஒரு மகாராஷ்டிர பிராமணர் உதவியாளராக இருந்தார். அச்சமயத்தில் வாரணாசி ஸ்ரீபாத பிரகாசானந்த சரஸ்வதி என்னும் பெயர் கொண்ட மாயாவாத சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான சன்னியாசியின் தலைமையில் இருந்தது. பகவான் வாரணாசியில் தங்கியிருந்த பொழுது அவரது மாபெரும் சங்கீர்த்தன இயக்கத்தால் பொதுமக்கள் பகவான் ஸ்ரீ சைதன்யரிடம் அதிகமான கவர்ச்சி கொண்டிருந்தனர். அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம், குறிப்பாக விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அவர் சென்ற போதெல்லாம் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் அவரை பின்தொடர்வது வழக்கம். சிலர் அவரது உடல் அழகால் கவரப்பட்டனர். மற்றவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்ந்து பாடும் அவரது இனிய பாடல்களால் கவரப்பட்டனர். மாயாவாதி சன்னியாசிகள் தங்களை நாராயணன் என்று கூறிக்கொண்டனர். வாரணாசி இன்னும் பல மாயாவாதி சன்னியாசிகள் நிறைந்ததாக உள்ளது. பகவானை அவரது சங்கீர்த்தன குழுவில் கண்ட சிலர் அவரை உண்மையாகவே நாராயணன் என்று கருதினர். இச்செய்தி புகழ்பெற்ற சன்னியாசியான பிரகாசானந்தரின் முகாமிற்கு எட்டியது. இந்தியாவில் மாயாவாதம் மற்றும் பாகவத சம்பிரதாயங்களுக்கு இடையில் எப்பொழுதுமே ஒருவித ஆன்மீக பகை உணர்வு இருந்து வந்தது. பகவான் சைதன்யர் ஒரு வைஷ்ணவ சன்னியாசி என்பதை பிரகாசானந்தர் அறிந்திருந்தார். எனவே அவரை பற்றிய செய்தி பிரகாசானந்தரை எட்டிய போது செய்தியை கொண்டு வந்தவர்களின் முன் அவர் பகவானின் மதிப்பை குறைத்து பேசினார். பகவான் சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் செய்ததால் அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட மத பயிற்சி என்று எண்ணிருந்த அவர் பகவானின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பகவான் சங்கீர்த்தன இயக்கத்தை பிரச்சாரம் செய்ததால் அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட மத பயிற்சி என்று எண்ணியிருந்த பிரகாசானந்தர் பகவானின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பிரகாசானந்தர் ஒரு ஆழ்ந்த வேதாந்தி என்பதால் சங்கீர்த்தனத்தில் ஈடுபடாமல் வேதாந்தத்தில் கருத்தை செலுத்தும்படி அவரது ஆதரவாளர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். பகவானின் பக்தராக மாறிய ஒரு பிராமணருக்கு பிரகாசானந்தரின் இந்த கண்டனம் பிடிக்கவில்லை. பிரகாசானந்தரின் இந்த கண்டனம் பிடிக்கவில்லை. எனவே தன் கருத்தை தெரிவிக்க அவர் பகவானிடம் சென்றார். தான் கிருஷ்ணரின் நாமத்தை அந்த சன்னியாசியின் முன் உச்சரித்ததும் அவர் கோபம் கொண்டு பகவானை கடுமையாக கண்டனம் செய்தார் என்றும், ஆனால் சைதன்யா எனும் பெயரை மட்டும் அவர் பலமுறை உச்சரித்தார் என்றும் அந்த பிராமணர் பகவானிடம் கூறினார்.
பிரகாசானந்தர் சைதன்ய எனும் பெயரை பலமுறை உச்சரித்த போதிலும் அவரால் கிருஷ்ணா எனும் நாமத்தை ஒருமுறை கூட உச்சரிக்க முடியாததை கண்டு பிராமணர் ஆச்சரியம் அடைந்தார். அந்த மாயாவதியால் ஏன் கிருஷ்ணரின் புனித நாமத்தை உச்சரிக்க முடியவில்லை என்பதை பகவான் அந்த பிராமணருக்கு புன்முறுவலுடன் விளக்கி கூறினார். மாயாவதிகள் பிரம்மன், ஆத்மா அல்லது சைதன்யா போன்ற பெயர்களை எப்பொழுதும் உச்சரித்த போதிலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அவர்கள் குற்றவாளிகள் ஆவர். இக்குற்றத்தினால் உண்மையாகவே அவர்களால் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை உச்சரிக்க முடியவில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரது புனித நாமமும் ஒன்றே. ஆன்மீக படித்தரத்தில் அனைத்தும் உன்னத ஆனந்தமயமாக இருப்பதால் பரமபுருஷருக்கும் அவரது நாமம், ரூபம் போன்றவைகளுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ரெண்டுமே சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். இவ்வாறாக புற உடலிலிருந்து எப்போதும் வேறுபட்ட நிலையில் உள்ள ஜீவராசிகளிலிருந்து அவர் வேறுபட்டிருக்கிறார். இவ்வாறாக புற உடலிலிருந்து எப்பொழுதும் வேறுபட்ட நிலையில் உள்ள ஜீவராசிகள் வந்து உடம்பு வேறு, ஆத்மா வேறு இல்லையா? அதனால் ஜீவராசிகள் வேறு, ஆனால் பகவானுக்கு உடம்பு வேறு, ஆத்மா வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இவ்வாறாக புற உடலிலிருந்து எப்போதும் வேறுபட்ட நிலையில் உள்ள ஜீவராசிகளிடமிருந்து அவர் வேறுபட்டிருக்கிறார். பகவான் வேறுபட்டிருக்கிறார். கிருஷ்ணர் உன்னத நிலையின் காரணத்தால் அவரது புனித நாமம் மற்றும் புகழ் போன்றவைகளை அறிவது ஒரு பாமர மனிதனுக்கு மிகவும் கஷ்டமானதாகும். பகவானுடைய நாமம், புகழ், உருவம் மற்றும் நிலைகள் ஆகிய அனைத்தும் ஒரே ஆன்மீக ஒற்றுமைகளை கொண்டவையாகும். எனவே அவற்றை ஜடப்பலன்களை கொண்டு அறிய முடியாது. பிரம்மத்தை உணர்வதாலோ அல்லது பரமனுடன் இரண்டர கலந்து விடுவதாலோ அடையப்படும் ஆனந்தத்தை விட பகவானின் உன்னதமான நிலைகளுடன் தொடர்பு கொள்வது பேரானந்தத்தை அளிக்கக்கூடியதாகும். இது உண்மையல்ல என்றால் ஏற்கனவே பிரம்மானந்தத்தில் நிலைத்தவர்கள் பகவானுடைய லீலைகளில் கிடைக்கும் உன்னதமான ஆனந்தத்தினால் கவரப்பட்டிருக்க மாட்டார்கள். இதன் பிறகு பகவானின் பக்தர்கள் ஒரு பெரிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தனர். இக்கூட்டத்திற்கு பகவான் சைதன்யரும் பிரகாசானந்த சரஸ்வதியும் உட்பட எல்லா சன்னியாசிகளும் அழைக்கப்பட்டிருந்தனர். இக்கூட்டத்தில் இரு பண்டிதர்களும் பகவானும் பிரகாசானந்தரும் சங்கீர்த்தன இயக்கத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றிய நீண்டதொரு உரையாடலை நிகழ்த்தினர். அதன் சுருக்கம் கீழே தரப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மாயாவாதி சன்னியாசியான பிரகாசானந்தர் பகவானிடம் வேதாந்த சூத்திரத்தை படிக்காமல் சங்கீர்த்தன இயக்கத்திற்கு அவர் முக்கியத்துவம் அளித்ததன் காரணத்தை வினவினார். வேதாந்த சூத்திரத்தை பயில்வது ஒரு சன்னியாசியின் கடமையாகும். எனவே பகவான் சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் என்னவென்று பிரகாசானந்தர் கேட்டார். இக்கேள்விக்கு பகவான் பணிவுடன் விடையளித்தார். நான் ஒரு பெரிய முட்டாள். எனவே தான் வேதாந்தத்தை பயில்வதற்கு பதிலாக சங்கீர்த்தன இயக்கத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இவ்வாறாக இக்கலியுகத்தில் வேதாந்த தத்துவத்தை பயில சிறிதும் தகுதியற்ற எண்ணற்ற முட்டாள்களின் பிரதிநிதியாக தன்னை பகவான் காட்டிக்கொண்டார். முட்டாள்கள் வேதாந்த கல்வியில் ஈடுபடுவதால் சமூகத்தில் பெருஞ்சேதம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறாக பகவான் தொடர்ந்து கூறினார். நான் ஒரு பெரிய முட்டாள் என்பதால் வேதாந்த தத்துவத்துடன் நான் விளையாடுவதை எனது ஆன்மீக குரு தடுத்து விட்டார். பகவானின் புனித நாமம் பௌதிக பந்தத்திலிருந்து என்னை விடுவிக்கும் என்பதால் அதை பாடுவது சிறந்ததென்று அவர் என்னிடம் கூறினார். தன்னுடைய ஆசிரியர் கூறினாராம். சைதன்ய மகாபிரபு சொல்கிறார். இக்கலியுகத்தில் பகவானின் புனித நாமங்களை பாடி அவரை போற்றி புகழ்வதை தவிர வேறு மதம் இல்லை. இது வேத கட்டளையாகும். மேலும் எனது ஆன்மீக குரு எனக்கு ஒரு ஸ்லோகத்தை கற்றுத்தந்தார். பிருகன்னாரதிய புராணத்திலிருந்து ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலோ நாஸ்தேவ கதிரன்யதா. ஹரேர் நாம இவ கேவலம் கலோ நாஸ்தேவ கதிரன்யதா. எனவே என் ஆன்மீக குருவின் கட்டளைப்படி புனிதமான ஹரிநாமத்தை நான் பாடுகிறேன். இப்பொழுது இந்த நாம சங்கீர்த்தனத்தில் நான் பித்து பிடித்தவனாகவும் இருக்கிறேன். புனித நாமத்தை நான் உச்சரிக்கும் போதெல்லாம் நான் என்னையே மறந்து விடுகிறேன். இதனால் சில சமயங்களில் நான் பித்து பிடித்தவனைப் போல் சிரித்து கொண்டும் அழுது கொண்டும் ஆடிக்கொண்டும் இருக்கிறேன். இந்த நாம சங்கீர்த்தனத்தால் எனக்கு உண்மையாகவே பித்து பிடித்து விட்டது என்று நான் எண்ணினேன். எனவே என் ஆன்மீக குருவிடம் இதை பற்றி நான் விசாரித்தேன். அவரும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தால் ஏற்படும் உண்மையான விளைவு இதுதான் என்று கூறினார். இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் மிகவும் அரிதாக வெளிப்படும் உன்னதமான மன எழுச்சியை உண்டாக்குகிறது. இது வாழ்வின் இறுதி நோக்கமான பகவத் பிரேமையின் அடையாளமாகும். பகவத் பிரேம நிலை முக்தி நிலையை விட மேலானது என்றும் அது ஆன்மீக தன்னுணர்வின் 5வது நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. கிருஷ்ணநாமத்தை பாடுவதால் ஒருவர் பகவத் பிரேம நிலையை அடைகிறார். மேலும் எனது நல்ல அதிர்ஷ்டத்தினால்தான் எனக்கு இந்த ஹரிநாம பஜனை அருளப்பட்டுள்ளது. பகவானிடமிருந்து இக்கூட்டை கேட்ட மாயாவாதி சன்னியாசி புனித நாமத்தை பாடுவதுடன்
புனித நாமத்தை பாடுவதுடன் வேதாந்தத்தையும் பயில்வதால் என்ன தீங்கு ஏற்படப் போகிறது என்று பகவானிடம் கேட்டார். பகவான் முன்பு நவத்வீபத்தின் கற்றறிந்த பண்டிதராக இருந்ததால் அவர் நிமாய் பண்டிதர் என்று அழைக்கப்பட்டவதையும் அவர் தம்மை பெரும் முட்டாளாக காட்டிக் கொள்வதில் நிச்சயமாக ஏதோ காரணம் இருக்கிறது என்பதையும் பிரகாசானந்த சரஸ்வதி நன்கு அறிந்திருந்தார். சந்நியாசியின் இக்கேள்வியை செவிமடுத்த பகவான் புன்னகை செய்து கூறினார், அன்பிற்குரியவரே, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் உங்களுடைய கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன். அங்கிருந்த சன்னியாசிகள் அனைவரும் பகவானின் நேர்மையான நடத்தையால் மிகவும் திருப்தி அடைந்ததால் அவரது பதில் என்னவாக இருந்தாலும் அதை தாங்கள் குற்றமாக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று ஏகமனதாக பதிலளித்தனர். அதன் பிறகு பகவான் கீழ்கண்டவாறு பேசினார். வேதாந்த சூத்திரம் உன்னதமான பரமபுருஷால் உச்சரிக்கப்பட்ட திவ்யமான வார்த்தைகளை அல்லது ஓசைகளை கொண்டதாகும். எனவே வேதாந்தத்தில் தவறுகள், பொய்த் தோற்றங்கள், வஞ்சனைகள் அல்லது குறைபாடுகள் போன்றவைகள் எதுவும் இருக்க முடியாது. உபநிஷதங்களின் கருத்து வேதாந்த சூத்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் நேரடியாக கூறப்பட்டிருப்பது நிச்சயமாக புகழுக்குரியதாகும். ஆனால் சங்கராச்சாரியரால் அளிக்கப்பட்டுள்ள எந்த விளக்கமும் வேதாந்த சூத்திரத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கவில்லை. எனவே அத்தகைய விளக்கங்கள் அனைத்தையும் கெடுத்து விடுகின்றன. பிரம்மம் என்னும் சொல் அனைத்திலும் மேலான உன்னத ஐஸ்வர்யங்கள் நிறைந்த ஒன்றை சுட்டி காட்டுகிறது. பிரம்மம் முடிவாக பரமபுருஷ பகவானையே குறிக்கிறது. எனவே பகவான் மறைமுகமான விளக்கங்களால் மூடி மறைக்கப்பட்டு அருவமானவராக நிலைநாட்டப்படுகிறார். பகவானின் வடிவம், உடல், இடம் மற்றும் உபகரணங்கள் ஆகியவை உட்பட ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் உன்னத ஆனந்தத்தால் நிறைந்தவையாகும். பகவானின் வடிவம், உடல், இடம் மற்றும் உபகரணங்கள் ஆகிய உட்பட ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் உன்னத ஆனந்தத்தால் நிறைந்தவையாகும். அனைத்துமே நித்திய ஆனந்தமும் அறிவும் கொண்டவையாகும். வேதாந்தத்திற்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தது சங்கராச்சாரியரின் குற்றமல்ல. ஆனால் அதை யாராவது ஏற்றுக்கொண்டால் அவரது வாழ்வு நாசமாகிவிடும். பரமபுருஷரின் உன்னத உடல் பௌதிகமானது என்று நினைப்பவன் நிச்சயமாக மிகப்பெரிய குற்றத்தை செய்தவனாகிறான். பகவான் பூரியில் பட்டாச்சாரியரிடம் பேசியதைப் போலவே இந்த சன்னியாசியிடமும் பேசினார். தமது சக்தி வாய்ந்த வாக்குவன்மையால் வேதாந்த சூத்திரத்தின் மீதான மாயாவாத விளக்கத்தை செல்லாததாக செய்தார். அங்கிருந்த சன்னியாசிகள் அனைவரும் பகவானை வேதங்களின் சொரூபம் என்றும் பரமபுருஷ பகவான் என்றும் கூறத் தொடங்கினர். அந்த சன்னியாசிகள் அனைவரும் பக்தி மார்க்கத்தை தழுவி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை ஏற்றுக்கொண்டனர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. பிறகு அனைவரும் ஒன்றாக உணவருந்தினர். சன்னியாசிகள் உடனான இந்த உரையாடலுக்கு பின் வாரணாசியில் பகவானுடைய புகழ் அதிகரித்தது. பகவானை நேரில் காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினர். இவ்வாறு ஸ்ரீமத் பாகவத தர்மத்தின் அடிப்படையான முக்கியத்துவத்தை பகவான் நிலைநாட்டினார். மற்ற ஆன்மீக தன்னுணர்வு முறைகளை தோல்வியடையவும் செய்தார். அதன் பிறகு வாரணாசியில் உள்ள அனைவரும் உன்னதமான சங்கீர்த்தன இயக்கத்தில் மூழ்கி ஆனந்தமடைந்தனர். பகவான் வாரணாசியில் தங்கியிருந்தபோது உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற சனாதன கோஸ்வாமி அங்கு வந்து சேர்ந்தார். அவர் முன்பு நவாப் ஹுசைன் ஷாவின் ஆட்சியிலிருந்து வங்காளதேச அரசாங்கத்தின் மந்திரிகளில் ஒருவராக இருந்தார். அரசாங்க உத்தியோகத்திலிருந்து விடுபடுவதில் அவருக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. ஏனெனில் நவாப் அவரை வெளியேற அனுமதிக்கவில்லை. எப்படியோ அவர் வாரணாசிக்கு வந்து சேர்ந்தார். பகவானும் பக்தி தொண்டின் கோட்பாடுகளை அவருக்கு போதித்தார். ஜீவராசியின் அதாவது சுயநிலை, அவரது பௌதிக பந்தத்திற்கான காரணம், பரமபுருஷருடன் அந்த ஜீவனுக்குள்ள நித்திய உறவு, பரமபுருஷரின் உன்னதமான நிலை, பகவானின் வெவ்வேறு அவதாரங்கள், பிரபஞ்சத்தின் மீதான அவரது ஆட்சி, உன்னதமான அவரது வசிப்பிடத்தின் தன்மை, பக்தி தொண்டு, வெவ்வேறு நிலைகளில் உள்ள அதன் முன்னேற்றம், படிப்படியாக ஆன்மீக பூரணத்துவத்தை அடைவதற்கான விதிமுறைகள், வெவ்வேறு யுகங்களில் தோன்றும் வெவ்வேறு அவதாரங்களுக்கான அடையாளங்கள் மற்றும் வேதங்களின் உதவியுடன் அவர்களை கண்டறியும் முறை ஆகிய விஷயங்களை பற்றி பகவான் அவருக்கு உபதேசித்தார். யாருக்கு சைதன்ய மகாபிரபு உபதேசித்தார் அப்படின்னா சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். எத்தனையும் சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசித்தார். சனாதன கோஸ்வாமிக்கு பகவான் உபதேசித்த போதனைகள் ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதத்தில் ஒரு பெரிய அத்தியாயமாக உருவெடுத்துள்ளது. நம்ம சைதன்ய சரிதாமிரதம் அப்புறம் அதாவது ஃபஸ்ட்டு பாகவதம் படிச்சுட்டு அப்புறமா சைதன்ய சரிதாமிரதம் படிக்கலாம். பகவான் சங்கல்பம் எப்படி வைக்கிறாரோ வைக்கட்டும். சரி, ஸ்ரீ சைதன்ய சரிதாமிரதத்தில் ஒரு பெரிய அத்தியாயமாக உருவெடுத்துள்ளது. இவற்றை தெளிவாக விளக்குவதற்கு ஒரு தனி நூலே தேவைப்படும். பகவான் சைதன்யரின் போதனைகள் என்ற எமது நூலில் இவை நன்கு விளக்கப்பட்டுள்ளன. மதுராபுரியில் பகவான் எல்லா முக்கிய இடங்களுக்கும் சென்று தரிசித்தார். பிறகு அவர் விருந்தாவனத்தை அடைந்தார். பகவான் சைதன்யர் உயர்குல பிராமண குடும்பத்தில் தோன்றியவர் ஆவார்.
மேலும் சந்நியாசி என்ற முறையில் எல்லா வர்ணங்களுக்கும் ஆசிரமங்களுக்கும் அவர் போதகராகவும் விளங்கினார். இருப்பினும் எல்லா வகுப்புகளை சேர்ந்த வைஷ்ணவர்களிடமிருந்தும் அவர் உணவுகளை ஏற்றுக்கொள்வது வழக்கம். எல்லா வகுப்புகளை சேர்ந்த வைஷ்ணவர்களிடமிருந்தும் அவர் உணவுகளை ஏற்றுக்கொள்வது வழக்கம். ஆனால் வைஷ்ணவராக இருக்கணும். அவர் பிராமணராக இருந்து பிரயோஜனம் இல்லை. வைஷ்ணவராக இருந்தால் ஏற்றுவார். அவங்க கொடுக்குற உணவுகளை ஏற்றுக்கொள்வது வழக்கம். மதுராபுரியில் உள்ள சனோடியா பிராமணர்கள் சமூக அந்தஸ்தில் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டு வந்தனர். அத்தகைய ஒரு பிராமணரின் வீட்டிலும் பகவான் உணவருந்தினார். ஏனெனில் அந்த பிராமணர் மாதவேந்திரபுரியின் வம்சத்தில் வந்த சீடர் ஆவார். அந்த பிராமணரின் வீட்டிலும் பகவான் உணவருந்தினார். ஏனெனில் அந்த பிராமணர் மாதவேந்திரபுரியின் வம்சத்தில் வந்த சீடர் ஆவார். மாதவேந்திரபுரி பரம வைஷ்ணவர். பிருந்தாவனத்தில் பகவான் 24 முக்கியமான ஸ்நான இடங்களிலும் படித்துறைகளிலும் குளித்தார். 12 முக்கிய வனங்களுக்கும் அவர் பிரயாணம் செய்தார். பில்வவனம், தாளவனம், பிருந்தாவனம் போன்ற பல வனங்கள் இருக்கு இல்லையா? 12 வனங்கள் பகவான் லீலை புரிந்த இடங்கள். அங்கெல்லாம் அவர் பிரயாணம் செய்தாராம். 12 முக்கிய வனங்களுக்கும் அவர் பிரயாணம் செய்தார். அந்த வனங்களில் உள்ள பசுக்களும் பறவைகளும் அவரை தங்களது பழைய நண்பராகவே எண்ணி வரவேற்றன. ஏன்னா அவர் தானே கிருஷ்ணர். பகவானும் அந்த வனங்களில் உள்ள எல்லா மனங்களையும் கட்டி தழுவ ஆரம்பித்தார். அவ்வாறு செய்ததும் உன்னத பரவசத்தின் அறிகுறிகளை அவர் உணர்ந்தார். சில சமயங்களில் அவர் உணர்விழந்து கீழே சாய்ந்தார். ஆனால் பகவான் நாம கீர்த்தனத்தால் அவர் மீண்டும் சுய உணர்வை பெற்றார். பகவான் விருந்தாவன காட்டினுள் பிரயாணம் செய்த பொழுது அவரது உடலில் காணப்பட்ட உன்னதமான அறிகுறிகள் அனைத்தும் இணையற்றவையும் விளக்க முடியாதவையும் ஆகும். இங்கு நாம் கொடுத்திருப்பது ஒரு சுருக்கம் மட்டுமே ஆகும். விருந்தாவனத்தில் உள்ள சில முக்கியமான இடங்களை பகவான் பார்வையிட்டார். அவற்றில் காமியவனம், அதீஸ்வரம், பாவன சரோவரம், கதிரவனம், சேஷசாயி, கேளதீர்த்தம், பாண்டிரவனம், பத்ரவனம், ஸ்ரீவனம், சௌகவனம், மகாவனம், கோகுலம், காளியஹரதம், துவாதசாதித்யம் மற்றும் கேசி தீர்த்தம் ஆகியவையும் அடங்கும். ராசநடம் நிகழ்ந்த இடத்தை கண்டதும் அவர் உடனே பரவச நிலையில் கீழே சாய்ந்து விட்டார். விருந்தாவனத்தில் தங்கியிருந்தவரை அவர் அக்ரூரகாட் என்ற இடத்தை தமது தலைமையாக கொண்டிருந்தார். பகவானின் அந்தரங்க சேவகரான கிருஷ்ணதாஸ் விப்ரர் மகாமேள விழாவின் போது குளிப்பதற்கு விருந்தாவனத்திலிருந்து பிரயாகிக்கு திரும்பி செல்லும்படி அவரை தூண்டினார். பகவானின் அந்தரங்க சேவகரான கிருஷ்ணதாஸ் விப்ரர் மகாமேள விழாவின் போது குளிப்பதற்கு விருந்தாவனத்திலிருந்து பிரயாகிக்கு திரும்பி செல்லும்படி அவரை தூண்டினார். இதற்கு பகவான் சம்மதிக்கவே அவர்கள் பிரயாகி நோக்கி கிளம்பினர். வழியில் அவர்கள் சில பட்டாணியர்களை சந்தித்தனர். அவர்களுக்கிடையில் கற்றறிந்த மௌலானா, அதாவது முகமதிய மத நூல்களை கற்ற அறிஞர் ஒருவர் இருந்தார். அந்த மௌலானாவிடமும் அவரது ஆட்களிடமும் சிறிது நேரம் உரையாடிய பகவான் குரானிலும் பாகவத தர்மத்தையும் கிருஷ்ணரையும் பற்றிய விளக்கங்கள் இருப்பதை மௌலானா நம்பும்படி செய்தார். பட்டாணியர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்திற்கு மாற்றப்பட்டனர். அவர் பிரயாகிக்கு திரும்பிய போது அவரை ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் அவரது தம்பியும் பிந்து மாதவர் ஆலயத்தின் அருகில் சந்தித்தனர். பிரயாகையை சேர்ந்த மக்கள் இம்முறை பகவானை அதிக மரியாதையுடன் வரவேற்றனர். பிரயாகில் அக்கறையில் உள்ள ஆடாயில கிராமத்தில் வாழ்ந்து வந்த வல்லபப்பட்டர் பகவானை தமது இடத்தில் வரவேற்று உபசரிப்பதாக இருந்தது. ஆனால் அங்கு செல்லும் பொழுது பகவான் யமுனா நதியில் குதித்து விட்டார். பெரும் அல்லலுடன் உணர்விழந்த நிலையில் பகவான் மீட்கப்பட்டார். இறுதியாக பகவான் வல்லபப்பட்டரின் தலைமையகத்தை காணச் சென்றார். இந்த வல்லபப்பட்டர் பகவானின் முக்கிய ஆதரவாளர்களுள் ஒருவராக விளங்கினார். ஆனால் பிறகு வல்லப சம்பிரதாயம் என்னும் தனது சொந்த குழுவை அவர் அமைத்து கொண்டார். பிரயாகிலுள்ள தசாஸ்வமேத காட கரையில் பக்தி தொண்டை பற்றி தொடர்ந்து 10 நாட்களாக பகவான் ரூபகோஸ்வாமிக்கு உபதேசித்தார். 84 லட்சம் உயிரினங்களுக்கு இடையிலுள்ள பிரிவுகளை பற்றியும் அவர் கோஸ்வாமிக்கு போதித்தார். பிறகு மனித இனங்களை பற்றி கற்பித்தார். அவர்களுள் வேத கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் கருமிகள், சாஸ்திர பயிற்சி பெறாத தத்துவவாதிகள் மற்றும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆகியோரை பற்றி அவர் விளக்கினார். உண்மையில் ஒரு சிலர் மட்டுமே பகவானின் தூய பக்தர்களாக உள்ளனர் என்று அவர் கூறினார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமியின் தம்பி ஆவார். அவர் உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்ற பொழுது தன்னுடன் 2 படகுகள் நிறைய தங்க நாணயங்களை கொண்டு வந்தார். அதாவது சில நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரூபாய்களை தமது உத்தியோகத்தின் மூலமாக அவர் சேகரித்திருந்தார். மேலும் வீட்டை துறந்து பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை நோக்கி செல்லும் முன் தமது செல்வத்தை அவர் பின்வருமாறு பாகங்களாக பிரித்தார். பகவான் மற்றும் அவரது பக்தர்களின் சேவைக்காக 50%,
உறவினர்களுக்கு 25% மற்றும் தனது சொந்த அவசர தேவைக்கு 25%. இவ்வாறு எல்லா குடும்பஸ்தர்களுக்கும் அவர் சிறந்த உதாரணமாக விளங்கினார். கோஸ்வாமிக்கு பக்தி தொண்டை பற்றி கற்பித்த பகவான் அதை ஒரு கொடியுடன் ஒப்பிட்டு தூய பக்தர்களுக்கு எதிராக செய்யப்படும் மத யானை குற்றத்தை செய்துவிடாமல், மத யானை என்ன பண்ணும், ஒரு வாழை தோப்பியை அழித்து சின்னவண்ணமாக்கிடும். அது மாதிரி ஒரு பாகவத பிரச்சாரம் நம்ம வாழ்க்கையை சின்னவண்ணமாக்கிடும் அப்படின்றது தான் இங்கே மத யானை குற்றம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே கோஸ்வாமிக்கு பக்தி தொண்டை பற்றி கற்பித்த பகவான் அதை ஒரு கொடியுடன் ஒப்பிட்டு ஒரு தூய பக்தர்களுக்கு எதிராக செய்யப்படும் மத யானை குற்றத்தை செய்துவிடாமல் மிகவும் கவனமாக பக்தி கொடியை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் அக்கொடியை புலனின்ப ஆசைகள், அத்வைத முக்தி மற்றும் ஹதயோக முறை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். பக்தின்றது எதனால் கேட்டுன்னா, புலனின்ப ஆசைகள் அது கர்மா, அத்வைத முக்தி அப்படின்ற ஞானம் அது வரட்டு வேதாந்தம், அத்வைத முக்தி இவைகள், அதுவும் ஹடயோகம் அதாவது தியானன்ற பேரில் பக்தி இல்லாத தியானம், இந்த ஹடயோகம் முறை ஆகியவற்றிலிருந்து இந்த பக்தியை பாதுகாக்கணும். இவைகளில் ஈடுபடக்கூடாது. பக்தர்கள் பக்தி எல்லாத்த விட வசதி, கர்மா ஞானம் தியானத்தை விட வசதி பக்தி யோகம். அந்த பக்தி என்ற கொடியை புலனின்ப ஆசைகள், அத்வைத முக்தி மற்றும் ஹதயோக முறை ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இவை பக்தி வழியில் தீங்கு செய்யக்கூடியவையாகும். அதேபோல ஜீவஹிம்சை, பொருளாசை, பௌதிக உபச்சாரம் மற்றும் பௌதிக புகழ் ஆகியவை பக்தி அல்லது பாகவத தர்மத்தின் முன்னேற்றத்தில் தீங்கை இழைப்பவையாகும். தூய பக்தி தொண்டானது புலநுகர்வு, பலநோக்கு கர்மம் மற்றும் அத்வைத கொள்கை ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டதாக இருக்க வேண்டும். மேலும் ஒருவர் எல்லா வகையான பதவிகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். இவ்வாறு தூய்மையான ஆன்மீக நிலையை அடையும் பொழுது ஒருவரால் தூய்மை அடைந்த புலன்களால் பகவானுக்கு தொண்டு செய்ய முடியும். புலனென்ப ஆசை, பரமனுடன் இரண்டரை கலந்துவிடும் ஆசை மற்றும் யோக சித்திகளை பெறும் ஆசை ஆகியவை உள்ளவரை தூய பக்தி நிலையை அடையவே முடியாது. புலனென்ப ஆசை, பகவானுடன் இரண்டரை கலந்துவிடும் ஆசை மற்றும் யோக சித்திகளை பெறும் ஆசை ஆகியவை உள்ளவரை அந்த ஆசை உள்ளவரை புலனென்ப ஆசை, பரமனுடன் இரண்டரை கலந்துவிடும் ஆசை மற்றும் யோக சித்திகளை பெறும் ஆசை ஆகியவை உள்ளவரை தூய பக்தி நிலையை அடையவே முடியாது. பக்தி தொண்டு 2 நிலைகளை கொண்டுள்ளது. ஒன்று அடிப்படை பயிற்சி, அதாவது வைதிக பக்தி. மற்றது இயற்கையான மன எழுச்சி, அது ராகானுக பக்தி. ராகானுக பக்தி நிலைக்கு ஒருவர் உயரும்பொழுது அந்நிலையிலிருந்து இன்னும் உயர்ந்த நிலைகளுக்கு அவரால் உயர முடியும். இவ்வுயர்ந்த நிலைகளில் ஆன்மீகப்பற்று, உணர்வு, அன்பு மற்றும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இன்னும் பல உயர்ந்த பக்தி நிலைகளும் அடங்கும். பக்தி தொண்டை பற்றிய விஞ்ஞானத்தை நாம் பக்தி ரசாமிர்தம் என்ற நமது நூலில் விளக்க முயன்றிருக்கிறோம். பக்தி பற்றி நீ இன்னும் நிறைய விஞ்ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுனா பக்தி ரசாமிர்தம் சிந்தது புஸ்தகத்தை படிக்கலாம். நாம் பக்தி ரசாமிர்தம் என்னும் நமது நூலில் விளக்க முயற்சித்திருக்கிறோம். இந்நூல் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியால் இயற்றப்பட்ட பக்தி ரசாமிர்த சிந்து என்ற நூலை அடிப்படையாக கொண்டதாகும். உன்னதமான பக்தி தொண்டு 5 நிலைகளில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது. 1. சாந்த பக்தி. சாந்த பக்தினா இந்நிலை பந்தத்திலிருந்து முக்தி அடைந்த உடனேயே அடையப்படும் தன்னுணர்வு நிலையாகும். 2. தாஸ்ய பக்தி, அது தொண்டு செய்யும் பக்தி. இந்நிலை சாந்த பக்திக்கு பிறகு பகவானின் ஐஸ்வர்யங்களை பற்றிய உன்னத அறிவு விருத்தி அடைந்த பிறகு ஏற்படும் நிலையாகும். 3. சாக்கிய பக்தி, அதாவது ஸ்நேக நிலை பக்தி. இந்நிலை தாசிய நிலையின் தொடர்ந்த முன்னேற்றத்தால் பகவானுடன் மரியாதை கலந்த ஸ்நேகம் வளர்ந்து அதற்கு மேலாக பகவானுக்கு சமமான நண்பனாக இருக்கும் நிலையாகும். 4. வாத்சல்ய பக்தி, அதாவது பெற்றோர் நிலை பக்தி. இந்நிலை ஸ்நேக நிலை பக்திக்கு மேற்பட்ட நிலையாகும். அப்பிறகு 5. மாதுரிய பக்தி, அது இனிய இல்லற அன்பு பக்தி. இந்நிலை வாத்சல்ய நிலைக்கு மேற்பட்டதும் பகவத் பிரேமையில் மிக உயர்ந்த நிலையும் ஆகும். மேற்கண்ட 5 பக்தி நிலைகளிலும் இது மிகவும் உயர்ந்த நிலை என்றாலும் இந்த 5 நிலைகளுக்கு இடையிலுள்ள தன்மையில் அல்லது இயற்கை குணத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. இவ்வாறு ரூப கோஸ்வாமிக்கு பக்தி மார்க்கத்தை பற்றி உபதேசித்த பகவான் விருந்தாவனத்தில் மறைந்து கிடக்கும் பகவானின் லீலைகள் நிகழ்ந்த இடங்களை கண்டுபிடிப்பதற்காக அவரை அங்கு அனுப்பினார். அதன் பிறகு வாரணாசிக்கு திரும்பிய பகவான் சன்னியாசிகளுக்கு அருள் புரிந்து ரூபகோஸ்வாமியின் மூத்த சகோதரருக்கு உபதேசம் செய்தார். இதை நாம் முன்பே விளக்கிவிட்டோம். அதான் சனாதன கோஸ்வாமிக்கு உபதேசமானது நம்ம முன்பே விளக்கிவிட்டோம். பகவான் தமது உபதேசங்களில் 8 ஸ்லோகங்களை மட்டுமே எழுத்து வடிவில் விட்டு சென்றார். அவை சிக்ஷாஷ்டகம் என்று அழைக்கப்படுகின்றன.
திவ்யமான சைதன்ய மதத்தில் உள்ள மற்றெல்லா இலக்கியங்களும் 6 விருந்தாவனத்து கோஸ்வாமிகளாலும் அவரது சீடர்களாலும் விரிவாக எழுதப்பட்டவையாகும். இந்த சைதன்ய மதத்தின் தத்துவம் மற்றெல்லா தத்துவங்களை விட செழிப்பானதாகும். இது இன்றைய உயிர் வாழும் மதம் என்றும் விஸ்வதர்மமாக அதாவது உலக மதமாக பரவும் ஆற்றல் இதற்குண்டு என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டு உள்ளது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவையும் அவரது சீடர்களையும் போன்ற சில ஆர்வமுள்ள மகான்களால் இந்த சைதன்ய மதம் கைக்கொள்ளப்பட்டதை எண்ணி நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பாகவத தர்மம் அல்லது பிரேம தர்மம் விஸ்வரூபம் எடுக்கப் போகும் அந்த மகிழ்ச்சியான நாட்களுக்காக நாம் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பகவான் சைதன்யரால் திவ்யமான சைதன்ய மதத்தில் உள்ள மற்றெல்லா இலக்கியங்களும் 6 விருந்தாவனத்து கோஸ்வாமிகளாலும் அவரது சீடர்களாலும் விரிவாக எழுதப்பட்டவையாகும். இந்த சைதன்ய மதத்தின் தத்துவம் மற்றெல்லா தத்துவங்களை விட செழிப்பானதாகும். இது இன்றைய உயிர் வாழும் மதம் என்றும் விஸ்வதர்மமாக அதாவது உலக மதமாக பரவும் ஆற்றல் இதற்கு உண்டு என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டு உள்ளது. சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவையும் அவரது சீடர்களையும் போன்ற சில ஆர்வமுள்ள மகான்களால் இந்த சைதன்ய மதம் கைக்கொள்ளப்பட்டதை எண்ணி நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பாகவத தர்மம் அல்லது பிரேம தர்மம் விஸ்வரூபம் எடுக்கப் போகும் அந்த விஸ்வரூபம் எடுக்கப் போகும் அந்த மகிழ்ச்சியான நாட்களுக்காக நாம் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பகவான் சைதன்யத்தால் இயற்றப்பட்ட 8 ஸ்லோகங்களும் பின்வருமாறு. சிக்ஷாஷ்டகம் என்று சொல்லக்கூடிய அந்த 8 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம். பல்லாண்டு காலமாக இதயத்தில் சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் என்ற ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம். சேதோ தர்ப்பணம் ஆர்ஜனம் பவமகா தாபக்னி நிர்வாபனம் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் இந்த 8 ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் இதில் இங்கே பிரபுபாதா அழகாக சொல்லியிருக்கார். படிக்கலாம். அப்படி 1. பல்லாண்டு காலமாக இதயத்தில் படிந்துள்ள எல்லா அழுக்குகளையும் அகற்றக்கூடியதும் பந்தப்பட்டுள்ள வாழ்வாகிய தொடர்ந்த பிறவித்தீயை அணைக்கக்கூடியதுமான ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனத்திற்கு சர்வமங்கலம். இந்த சங்கீர்த்தன இயக்கம் மனித குலத்திற்கு மிகச் சிறந்த வரப்பிரசாதமாக விளங்குகிறது. ஏனென்றால் அனுக்கிரகம் என்னும் நில ஒளியை இது பரப்புகின்றது. மேலும் அனைத்து தெய்வீக ஞானத்திற்கும் இதுவே உயிராகவும் விளங்குகிறது. பேரானந்த பெருங்கடலை இது பெருகச் செய்து நாம் எப்போதும் ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள அமுதை பூர்ணமாக சுவைக்க செய்யும் சாத்தியத்தை இது நமக்கு வழங்குகிறது. 2வது ஸ்லோகம். எம்பெருமானே, உங்களது திருநாமம் மட்டுமே எல்லா ஆசிகளையும் ஜீவன்களுக்கு அளிக்க போதுமானதாகும். உங்களுக்கு கிருஷ்ணா, கோவிந்தா என்பன போன்ற நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான நாமங்கள் உள்ளன. உங்களது தெய்வீக சக்திகளையெல்லாம் இப்புனித நாமங்களில் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்கள். தன்னுடைய சக்திகளெல்லாம் அந்த நாமத்தில் பொறுத்திருக்கிறாராம் பகவான். உங்களது தெய்வீக சக்திகளையெல்லாம் இப்புனித நாமங்களில் நீங்கள் முதலீடு செய்திருக்கிறீர்கள். இந்நாமங்களை ஜெபிப்பதற்கு கடினமான விதிமுறைகள் கூட இல்லை. எம்பெருமானே, உங்களுடைய புனித நாமங்களால் நாங்கள் சுலபமாக உங்களை அணுகக்கூடிய வழியை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். எம்பெருமானே, உங்களுடைய புனித நாமங்களால் நாங்கள் சுலபமாக உங்களை அணுகக்கூடிய வழியை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பெரும் கருணையே இதற்கு காரணம். இப்புனித நாமங்களிடம் எனக்கு கவர்ச்சி ஏற்படாததுதான் என்னுடைய துரதிர்ஷ்டம். இந்த புனித நாமங்களிடம் எனக்கு கவர்ச்சி ஏற்படாததுதான் என்னுடைய துரதிர்ஷ்டம். 3வது ஸ்லோகம் அர்த்தம். பகவானின் புனித நாமத்தை பாடுபவர் தன்னை தெருவில் உள்ள துரும்பிலும் துரும்பாக பாவித்து அடக்கமான மனநிலையுடன் இருத்தல் வேண்டும். மரத்தை விட பொறுமை மிக்கவராகவும் போலி கௌரவம் சிறிதும் இல்லாதவராகவும் இருக்க வேண்டும். தனக்கென எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு எல்லா விதமான மரியாதைகளும் அளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இத்தகைய மனநிலையில் பகவானின் புனித நாமத்தை அவரால் பாடிக்கொண்டே இருக்க முடியும். கீர்த்தனைய சதாஹரிகி. முடிய போதா? 4வது ஸ்லோகம். இதுக்கு அர்த்தம். எல்லாம் வல்ல பெருமானே, பொருள் சேர்க்கும் ஆசை தனம்ன ஜனம்ன சுந்தரிம். எல்லாம் வல்ல பெருமானே, பொருள் சேர்க்கும் ஆசை எனக்கு இல்லை. அழகான பெண்களையும் நான் விரும்பவில்லை. என்னை பின்பற்றுபவர்களும் எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு பிறவியிலும் தங்களது அகாரணமான பக்தி தொண்டை மட்டுமே நான் வேண்டுகிறேன். 5வது ஸ்லோகம். நந்தகுமாரரே, கிருஷ்ணா, நான் தங்களது நித்திய தொண்டனாக இருந்தும் எப்படியோ தவறு இப்பிறவி பெருங்கடலில் விழுந்து விட்டேன். எனவே மரணமெனும் கடலிலிருந்து என்னை கரையேற்றி தங்களது திருவடி தூசிகளில் ஒன்றாக வைத்து விடும்படி வேண்டுகிறேன். 6வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். எம்பெருமானே, தங்களது புனித நாமங்களை நான் பாடும்போது இடைவிடாது பெருக்கெடுத்தோடும் அன்பு கண்ணீரால் எனது கண்கள் எப்போது அடைத்து கொள்ளும்? தங்களுடைய புனித நாமத்தை உச்சரித்தும் என் உடம்பிலுள்ள ரோமங்கள் எப்போது சிலிர்க்கும்? 7வது ஸ்லோகத்தின் அர்த்தம். ஓ கோவிந்தா, தங்களுடைய பிரிவினால் ஒரு நொடி பொழுதை நான் 12க்கும் அதிகமான வருடங்களாக கருதுகிறேன்.
ஓ கோவிந்தா, தங்களுடைய பிரிவினால் ஒரு நொடிப்பொழுதை நான் 12க்கும் அதிகமான வருடங்களாக கருதுகிறேன். என் கண்களிலிருந்து மழை பிரவாகம் போல் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாங்கள் இல்லாமல் இவ்வுலகில் உள்ள அனைத்துமே எனக்கு வெட்ட வெளியாக தோன்றுகிறது. 8வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிவு. கிருஷ்ணரை தவிர வேறு எவரையும் என் பெருமானாக நான் அறியேன். அவரது ஆலிங்கனத்தால் அவர் என்னை முரட்டுத்தனமாக பாவித்தாலும் அவரது ஆலிங்கனத்தால் அவர் என்னை முரட்டுத்தனமாக பாவித்தாலும் அல்லது என் முன் தோன்றாது என் இதயத்தையே பிளந்தாலும் அவரே என் பெருமானாவார். எனது நிபந்தனையற்ற வழிபாட்டுக்குரிய பெருமான் அவரே என்பதால் எதையும் விருப்பம் போல் செய்யும் பூரண உரிமை அவருக்கு உண்டு. என்னை எப்படி வேணால் தண்டிக்கலாம், சோதிக்கலாம், என்னை அரவணைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த உரிமை அவருக்கு உண்டு, என் பிரபு கிருஷ்ணருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு. இந்த சிஷ்டாஷ்டகத்தோடு பூர்த்தி அடையுது சைதன்ய சரிதாமிரத்தினுடைய சுருக்கம். சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அது பிறகு பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்துக்கு விளக்கம் அளிக்க போகிறார் சில பிரபுபாதா. அருமையான விளக்கம். இந்த ஸ்லோகத்தை மட்டும் பாராயணம் பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிப்போம். எப்பவுமே ஒரு விஷயம் தொடங்கிட்டு தான் அது கடைசியில் முடிக்கும்போது அடுத்த அத்தியாயத்தினுடைய முதல் ஒரு ஸ்லோகம் படித்து தான் முடிக்கணும். அதனால் இப்போ இந்த ஸ்லோகத்தை படித்து பூர்த்தி பண்ணிப்போம். அத்தியாயம் 1, முனிவர்களின் கேள்விகள். பதம் 1. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜன்மாத்தியஸ்கி ஏதோ அன்வயாத் இதரதஸ்ச அர்த்தேஷு அபிக்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவியே முஹ்யந்தி யத்ஸ்வரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயः யத்ர திரிசர்காமிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. श्रील प्रभुपाद की जय. श्री चैतन्य महाप्रभु की जय. नित्यानंद प्रभु की जय. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. नमो ओम विष्णुपदाय कृष्णपस्ताय बोधले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे. श्री चैतन्य चरितामृतम रंद की जय. இன்னைக்கு நரசிம்ம அவதாரம் திருநாள். இன்றைக்கி நரசிம்ம அவதார திருநாள். சந்தோஷமாக கொண்டாடலாம். நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு. प्रहलाद नरसिंह भगवान की जय. लक्ष्मी नरसिंह भगवान की जय. भक्तवत्सल भगवान की जय. राम 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 राम. सीतापति राम 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 रामर தான் நரசிம்மரா கிருஷ்ணரா எல்லாமே வந்து தவிர தான். சீதாபதி ராம 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 ராம. எதுவுமே ஒரு குருஷீட பரம்பரையில் வந்தால் தான் அதனுடைய மகிமை, அந்த சாநித்தியம் நமக்குள்ளே பெருகும். அந்த பக்தி பிரவாகமாக மேலும் மேலும் வளரும். அந்த குரு சத்சங்கம் வேணும், குரு வேணும். அது இருந்தால் தான் மேலும் மேலும் நமக்குள்ளே அந்த பிளாசம், அந்த மலருடைய மனம் கமழும். அந்த பக்தி வாசம் நமக்குள்ளே அடிக்கும். சரி, ஓகே. பிரேம மேலே மேலே வளரும். ஆர்வமாக உற்சாகமாக பக்தி பண்ண முடியும். ஒரு மரத்துலேருந்து கிளை வெட்டுப்பட்டால் அது எப்படி காஞ்சி போயிடுமோ அதுபோல் தனிப்பட்ட முறையில் பக்தி பண்ணுறது காட்டிலும் ஒரு சத்சங்கத்திலேருந்து பக்தி பண்ணுறது தான் சிறந்தது. மரத்தோடு இணைந்திருக்கும் போது அது நிறைய பழங்களை கொடுக்கும் அந்த கிளையானது, இல்லையா? அதுபோல் தான் செழிப்பாக இருக்கும். செழிப்பான மதம் அந்த இஸ்கான்றது. அந்த பக்தர்களோடு சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடு அந்த முறைகளை நம்ம பின்பற்றினால் பக்தி மேலும் மேலும் வளரும். அருமையான இந்த சைதன்யனுடைய மதமானது அருமையான மதம். பேதா சிந்திய தத்துவம், பேதா சித்திய தத்துவம். அருமையான சில பிரபுபாதனுடைய வழிகாட்டுதல் படி எல்லாரும் கடைபிடிக்கிறவங்களாம் செழிப்பாக இருக்காங்க. நல்ல பக்தியில் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறார்கள். காமத்தை வென்றவர்களாக பிரம்மச்சாரிகள் இருக்கிறார்கள். சிறந்த பக்தர்களாக திகழ்கிறார்கள். ஒன்றாம் நம்பர் பக்தர்களாக இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தோம். அந்த கட்டுப்பாடு விதிகளை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால அவர்கள் வீழ்ச்சி அடையிறதே கிடையாது. பௌதிகமான விஷயங்களில் அப்படி பர்ஃபெக்டாக அவர்கள் பக்தி தீட்சை எடுத்துக்கொண்டு சிறந்து பக்தியில் முன்னேறி கொண்டு போய்விடுகிறார்கள். ஏன்னா குருஷீட பரம்பரை இல்லையா, அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எப்பவுமே. அது முறை தவறாமல் கரெக்டாக போயிட்டு இருக்கும். அதுதான். அதனால் இந்த வழியில் யார் தீட்சை எடுக்கிறாங்களோ, யார் கரெக்டாக போகிறாங்களோ அவர்கள் நேர்மையான வழியில் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். பகவான் வைகுண்டத்தை அடையிறது 100% உறுதி. அதான். சரி, இப்போது இந்த முன்னுரையோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா வந்து நம்ம பாகவத்தில் முதல் ஸ்லோகத்திலேருந்து அப்படியே படிப்படியாக பார்க்கலாம். பாகவத்தை பாராயணம் பண்ணலாம். சில பிரபுபாதனுடைய மொழிபெயர்ப்பின்படி பார்க்கலாம். ஸ்ரீமத் பாகவத பகவான் கி ஜெய்.
श्री रामचंद्र सीता लक्ष्मण भारत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। आंजनेय स्वामी की जय, सकल साधुमणि की जय, श्री प्रभुपाद की जय। राम 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 राम। श्री जयवत महाराज की जय, सकल साधुमणि की जय। राम 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 राम। आंजनेय स्वामी की जय, सकल साधुमणि की जय। राम 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 राम। बोधि बनी राम राम राम।